அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வகுப்பு வந்து பஞ்சதசி. இப்ப இந்த பஞ்சதசி நூல்ல கடந்த வகுப்புல சித்திர தீபம் அப்படிங்கிற 6ஆம் அத்தியாயத்தினுடைய 82 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சுட்டோம். இந்த கடந்த ஸ்லோகங்கள்ல வந்து வித்யாரண்யர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஜைனர்கள், அதாவது திகம்பரர்கள் வந்து என்ன சொல்றாங்க, ஆத்மா அப்படிங்கிற ஒரு சைத்தன்யம் வந்து உடம்பு முழுவதும் பரவி இருப்பதனால, அந்த ஜீவனும் அந்த உடல் அளவு உடையவன் தான் அப்படிங்கிற மாரி ஒரு தனித்துவமான ஜீவிதத்தை உண்டாக்குகிறார்கள் என்று நம்ம யார் இடத்துல பார்க்கிறோம்? சமணர்கள் வழியில பார்க்கிறோம். இப்ப உடல் முழுவதும் ஜீவன் இருந்து ஜீவனுடைய அனுபவம் இருப்பதால், ஜீவன் உடல் முழுவதும் பரவி இருக்க வேண்டும் என்று எப்படி இவர்கள் இப்படி நினைக்கிறார்கள் என்பதை பற்றி 83வது ஸ்லோகத்துல வித்யாரண்யர் மீண்டும் அது சம்பந்தமா பேசுவார். அதையும் பார்ப்போம். 83வது ஸ்லோகம். சூக்ஷ்ம நாடி பிரச்சாரஸ்து சூக்ஷ்மைரவய வைர்வபவேத் ஸ்தூல தேகஸ்ய அஸ்தாபியாம் கஞ்சுக அப்ரதி மோகவத். இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு சூட்சும நாடி அப்படிங்கிறது நுண்ணிய நாடிகளில ஜீவன் வந்து அப்படியே அந்த நாடிகள் வழியா பரவுறான். மேலும் அந்த நுண்ணிய உறுப்புகள் மூலமாக அது நிகழலாம். எப்படி ஒரு பெரிய உடையை வந்து நம்ம மாற்றிவிட்டு கைகளால் கழற்றுவது போல, சிறிய கருவி மூலமாக பெரிய உடலுடன் தொடர்பு ஏற்படலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்த முன்வைக்கிறார்கள். அணுவாதிகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். இப்ப இந்த ஸ்லோகம் வந்து எந்த வாதத்துக்கான பதில் அப்படின்னா, அணுவாதிகளுக்கு எதிராக ஜைனர்கள் கூறியதுக்கான பதிலா நம்ம பார்க்க முடியுது. இப்ப ஜீவன் வந்து அணுவளவு அப்படின்னா, உடல் முழுவதும் அனுபவம் எப்படி? அப்படின்னு ஒரு கேள்விய அணுவாதிகள் கேட்கறாங்க. அப்போ அணுவாதிக்கு வந்து பதில் சொல்லணும் இல்லையா? ஜீவன் அணுவளவு என்றாலும், அதன் சக்தி வந்து உடல் முழுவதும் செயல்பட முடியும். சூட்சும நாடி பிரச்சாரகா அப்படிங்கிற வார்த்தை போடுறாரு. அதாவது இவரு வந்து வித்யாரண்யர் வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா, அணுவாதிகளும், சமணர்களும், பௌத்தர்களும் போன்ற மற்ற மதவாதிகளுடைய ஆர்குமெண்ட்ஸ நமக்கு புரிய வைக்கிறதுக்காக எடுத்து சொல்லிட்டு இருக்கார். நீங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து ஏதோ வித்யாரண்யர் சொல்றாருன்னு நினைச்சுக்க கூடாது. அவர் சொல்றதை இவர் எடுத்து சொல்லி, அதற்கான மாற்று கருத்தையும், மறுப்பு கருத்தையும் சொல்லி நமக்கு புரிய வச்சுக்கிட்டு வர்றாரு. அதுதான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, ஜீவன் வந்து நேரடியாக உடல் முழுவதும் பரவவில்லை. நாடிகள் வழியாக பரவுகிறது. அவ்வாறு நாடிகள் வழியாக பரவி ஒரு மைய நிலையிலிருந்து அது செயல்படுகிறது. அதாவது மின்சாரம் வந்து வீடு முழுவதும் செல்வது போல. ஆனால் அது ஏதேனும் ஒரு இடத்தில் பிளக் பாயிண்ட் நம்ம பொருத்தி இருக்கிறத வச்சு அந்த இடத்துல வெளிச்சமோ அல்லது மின் விசிறியோ ஓடுவது போல, இந்த உடல் முழுவதும் அந்த சக்தி ஓட்டம் பாய்ந்து நமக்கு தேவையான இடத்தில் அந்த உடல் செயல்படுத்தப்படுகிறது என்பதாக பார்க்கிறோம். அதற்காக ஜீவன் உடல் அளவு ஆக வேண்டிய அவசியம் இல்லை. சூக்ஷ்ம ரைபவியக அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு. இது அணுவாதிகளின் நுண்ணிய யுக்தி. அப்ப ஜீவன் மிக சிறியதாக இருந்தாலும் அதன் செயல்பாடுகள், சக்திகள் அந்த நுண்ணிய வழிகளின் வழியாக விரிகின்றன அப்படின்னு பார்க்கப்பட முடியுது. அது இப்ப அறிவியல் வார்த்தையில சொல்றதா இருந்தா, ஒரு மிக சிறிய மைக்ரோஸ்கோப் எடுத்து வச்சு, எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் வச்சு கூட நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து அதனுடைய நுண்ணிய அமைப்பான விஷயங்கள, இந்த அணுக்களை எல்லாம் பார்க்கிற மாரி, அந்த ஜீவனும், அந்த உயிரோட்டத்தையும் அணுவளவு இருக்கிறதாக இவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்றார். கஞ்சுகா பிரதி மோக்கவத். அதாவது அது வந்து ஒரு சட்டை மாரி, மேல் அங்கி அல்லது சட்டை மாரி, அந்த சட்டைய ஒருத்தன் வந்து வேணுங்கும்போது மாட்டிக்கிறான், வேண்டாங்கும்போது கழட்டிக்கிறான் இல்லையா? அது மாரி தான் இங்க வந்து உடலை வந்து இந்த ஜீவன் எடுக்குறான். தேவையில்லன்னா விட்டுடுறான். அதே மாரி பெரிய மனிதன் வந்து சிறிய சட்டைய எப்படி தனக்கு மேல போட்டுக்கிட்டு, தேவையில்லன்னா கழட்டிக்கிறானோ, அது மாரி இங்க மிகப்பெரிய சக்தி வந்து இந்த சிறிய சக்திய வச்சு இப்படி இயக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து தர்க்கங்களை முன்வைக்கிறார்கள். அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப இந்த ஸ்லோகத்துல வித்யாரண்யர் வந்து சித்தாந்தம் எதுவும் பேசாம, அந்த தர்க்கங்களை மட்டும் நேர்மறையாகவே அடுக்கிக் கொண்டு வருகிறார் என்று நம்ம பார்க்க முடிகிறது.
இங்கே அணுவாதியும் ஜைனரும் ஒரே தவறை செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இருவரும் ஆத்மாவை ஒரு தனி பொருள் போல பார்க்கிறார்கள். அதாவது மின்சாரத்துல பொருத்தப்பட்ட பல்பு போலவோ அல்லது மின்விசிறி போலவோ அது இயங்குவதாக இவர்கள் கருதிக் கொண்டு ஆத்மாவை பற்றி இவ்வாறு பேசுகிறார்கள். ஒருவன் வந்து அது சிறியதுங்கிறான், ஒருத்தன் வந்து அது உடல் அளவுங்கிறான். ஆக மொத்தத்திலே இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சொல்றத கேட்கும்போது, ஆத்மா வந்து ஒரு பொருளா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருது. அப்புறம் அதற்கு பரிணாமம் இருக்க வேண்டுமா? அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படிங்கிற அளவுக்கு இப்போ இந்த வாதத்தை முன்வைத்து நம்ம விசாரித்து பார்க்க வேண்டும் என்று வித்யாரண்யர் நம்மிடத்திலே விளக்கம் அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதாவது இப்போ அதுக்கு எப்படி வேதாந்த சாஸ்திரத்தின் வழியில நம்ம வந்து விளக்கம் குடுக்குறோம் அப்படின்னா, இப்ப ஒரு அறையில் வந்து ஒரு கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கு. அந்த கண்ணாடியில வந்து சூரியனுடைய ஒளி வந்து பட்டு பிரதிபலிக்குது. அந்த பிரதிபலிப்பினால அந்த சிறிய அறையில் கூட அந்த ஒளியானது அந்த முழு அறையையும் நிரப்புகிறது. அப்ப அந்த ஒளியின் தாக்கத்தை வைத்து சூரியனுடைய அளவை நம்ம நிர்ணயம் செய்து விட முடியுமா என்றால் முடியாது இல்லையா? அது மாதிரி உடல் முழுவதும் சைத்தன்ய வெளிப்பாடு இருப்பதால், ஆத்மாவிற்கு ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்க வேண்டும் என்று கூற முடியாது என்பதாகவே நாம் இங்கு பார்க்க வேண்டும் என்று வித்யாரண்யர் விளக்கம் அளிக்கிறார். அதாவது வித்யாரண்யருடைய விளக்கம் என்ன அப்படின்னா, இப்ப அவங்க சொல்றது வந்து உடம்புக்குள்ள பூந்துட்டா அது ஒரு சின்ன ஆத்மா, ஜீவாத்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அது சக்தி வந்து உடம்புக்குள்ள வந்ததுனால அது சிறிய சக்தி, வெளிய இருந்தா பெரிய சக்தி, அது மகாசக்தி, பராசக்தி, இது வந்து சிறிய சக்தி அப்படின்னு இவங்க இப்படியெல்லாம் ஒரு கண்ணோட்டத்த மக்களிடத்துல பரப்பிட்டாங்க. ஆனா, இப்போ நம்ம அத்வைத வேதாந்திகள் வந்து அந்த விஷயங்கள எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அறிவுபூர்வமா விசாரணை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கு எப்படி உதாரணம் குடுக்குறாங்க அப்படின்னா, வெளிய வந்து இருக்கக்கூடிய சூரியனுடைய வெளிச்சம் அபரிமிதமானது, அளவிட முடியாதது இல்லையா? வெளிய சூரியனுடைய வெளிச்சம் அப்படித்தான் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அளவிட முடியாத ஒரு சூரிய ஒளிய வந்து, ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற அறையில கண்ணாடியில பட்டு பிரதிபிம்பித்து, அந்த ஒளியின் வெளிச்சத்தால அந்த அறை வெளிச்சப்பட்டு காணப்படுவதை பார்த்து அந்த சூரியனுடைய சக்தி இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம மதிப்பீடு செய்ய முடியுமா? அந்த ரூம்க்குள்ள இருக்கிற வெளிச்சத்த வச்சுக்கிட்டு சூரியனுடைய பிரைட்னஸ் இவ்வளவுதான், அவருடைய சக்தி இவ்வளவுதான் அப்படின்னு முடிவு செய்ய முடியாது. ஏன்னா, சூரியனுடைய நேரடி வெளிச்சம் வந்து அங்க ரூம்க்குள்ள வரல. கண்ணாடியில பட்டு பிரதிபிம்பிக்கிற வெளிச்சம் மட்டும் தான் அந்த ரூம்க்குள்ள பிரதிபிம்பித்து நமக்கு லைட்டிங் போட்ட மாரி இருக்கு. சூரியனுடைய நேரடி வெளிச்சம் நமக்கு ரூம்க்குள்ள வரணும்னா, நம்ம மேல ஓடெல்லாம் கழட்டணும்ல. வீட்டுக்கு மேல இருக்கிற ஓட்டெல்லாம் கழட்டினா தான் ரியல் வெளிச்சம் உள்ள தெரியும். ஆனா, அந்த பவர்ஃபுல் வெளிச்சத்துக்கு ஒரு சிறிய வெளிச்சத்த உண்டாக்குற கண்ணாடிய வச்சுக்கிட்டு சூரியன எடை போட முடியாதது மாரி, அந்த ஆத்மாவை வந்து இந்த சிறிய ஜீவிதத்த வச்சுக்கிட்டு எடை போடுவது மிகப்பெரிய ஒரு அறியாமை. ஏனென்றால், அதை அளவிட முடியாது. அப்படிங்கிறது இங்க வித்யாரண்யர் வந்து புரிய வைக்கிறார். ஏன்னா, நெறைய பேர் அது புரியாம ஆத்மாவை ஒரு பொருளாக பார்க்கிறார்கள், ஒரு அளவாக பார்க்கிறார்கள். அது பலவாறு கற்பனை செய்கிறார்கள் இல்லையா? இதெல்லாம் ஒரு விதமான அஞ்ஞானத்தினுடைய நிலைப்பாடு என்பதை புரிய வச்சு, இங்க நம்மை போன்ற அத்வைத வேதாந்தத்தில் வழியில் வருகின்றவர்களுக்கு வந்து விசாரம் தான் விவேகத்தை கொடுக்குங்கிறதையும் சொல்லிட்டார். அப்ப இங்க அணுவாதம், ஜைனவாதம் ஆகிய இவர்களுடைய வாதங்களை தாண்டி கூடஸ்த சைத்தன்யத்தை நோக்கி நம்மை கொண்டு செல்கிறார் என்பதையும் நாம் இங்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் ஜைனர்கள் வந்து உடல் முழுவதும் சைத்தன்யம் இருப்பதால் ஜீவனே உடல் அளவு என்று கூறினார்கள். அதற்கு அணுவாதிகள் என்ன பதில் சொன்னாங்க? ஜீவன் அணுவளவு இருந்தாலும் அதன் தொடர்பு நுண்ணிய நாடிகள் வழியாக உடல் முழுவதும் பரம முடியும் என்று அவர்கள் சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு சிறிய கருவி பெரிய ஒன்றை இயக்குவது போல. அப்ப உடல் முழுவதும் அனுபவம் இருப்பது மட்டும் ஜீவன் உடல் அளவு என்பதற்கு சான்றாக ஆகிவிடாது என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஜைனர்கள் வந்து அந்த ஜீவிதத்தை வந்து மத்தியமா பரிமாண ஜீவவாதம் என்று புரிய வைக்கிறாங்க. வலுப்படுத்துகின்ற ஒரு வாதமாக கொண்டு வராங்க. அதனால வித்யாரண்யர் வந்து ஜைனரின் இந்த தர்க்கத்தை இவ்வாறு இவர்கள் வெளிப்படுத்தி மக்களை குழப்புகிறார்கள் என்று வெளிப்படுத்துகிறார். அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் விரிவாக பேசுவார். அதையும் பார்த்துடலாம். ஸ்லோகம் 84. न्यूनाधिक शरीरेषु प्रवेशो अपि तमाहमै आत्मां सानां भवेत्तेन மத்தியமத்துவம் சுனிச்சிதம்ங்கிறார். இங்க என்ன சொல்றாருன்னா, சிறிய மற்றும் பெரிய உடல்களில் அந்த ஜீவன் நுழைவதும், அவற்றிலிருந்து வெளியேறுவதும், அதன் பகுதிகளின் வருவதும் போவதுமாக நடைபெறுகிறது. ஆகவே ஜீவன்
உடலளவு உடைய மத்திய பரிணாமம் உடையவனாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்று பார்க்க முடிகிறது என்று சொல்றார். அதாவது இப்போ இந்த ஸ்லோகத்துல ஜைனர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த உடலினுடைய சைஸ பொறுத்து ஜீவிதம் இருக்கும். ஜீவன் வந்து அந்த அளவுக்கு தான் உள்ள போவான். அந்த அளவுக்கு தான் வெளிய வருவான். இப்ப எறும்புக்கு வந்து ஒரு ஜீவன் உள்ள போறான்னா, அந்த எறும்பளவு உள்ள போயிடுவான். இப்ப யானை அளவுக்கு இருக்கான்னு வைங்களேன். அப்ப யானை அளவுக்கு ஜீவன் வந்து உள்ள போயிடுவான். அப்படிதான் ஜீவன் வந்து தனித்தனியா இருக்கிறான். அது சைஸ் வாரியா மாறி, மாறி இருக்கிறான். அப்படிங்கிற மாரி எல்லாம் மக்கள வந்து குழப்புறாங்க. அது மாரி நெறைய பேர் நம்பவும் செய்றாங்க. இப்பவும் நம்பிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப நம்மளுடைய மனோபாவம், மக்களுடைய நம்பிக்கைலாம் எப்படின்னா, இப்ப நான் மனிதனா இருக்கிறேன். நான் இறந்துட்டேன். நான் இறந்த உடனே என்னுடைய ஆவி வெளிய வர்ற மாரி காட்டுவான். வெளிய வந்த மாரி ஒரு சினிமாவுல காட்டுவான். அந்த ஆவி பார்த்தீங்கன்னா, என்னுடைய சைஸ்லயே வெள்ள கலர்ல வந்து வெளிய நின்னுகிட்டு, "மன்னவனே அழலாமாங்கிற" மாரி ஒரு பாட்டு வேற போடுவான் சினிமாவுல. சினிமாவுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல கே.ஆர். விஜயா வந்து ஒரு அப்படியே ஆவியா வந்து பாட்டு பாடுவா. அப்ப அந்த ஆவியா வந்து அவ பாட்டு பாடும்போது, அவ அந்த உடம்பு என்ன சைஸ்ல இறந்தாளோ, அதே சைஸ்ல அந்த ஆவி வரும். அது வெள்ள கலர்ல இருக்கும். அது அப்படியே வந்து அந்த அவன் கணவன பார்த்து பாடுற மாரி ஒரு பாட்டு. இப்ப இத வந்து ஒரு சாதாரண பாமர மக்கள் பார்த்தா என்ன புரிஞ்சுக்குவாங்க? ஓ! அப்ப நாமளும் இறந்த பிறகு இதே மாரி வெள்ளையா, உடம்பு சைஸ்ல வெளிய போயிடுவோம் போல இருக்கு. அப்படிங்கிற மைண்ட் செட்ல தானே அன்எஜுகேட்டட் பீப்பிள்ஸ் எல்லாம் அத அப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளவு தானே. இத பகுத்து பிரித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பகுத்தறிவுவாதிகள் ரொம்ப ரொம்ப குறைவு நம்ம பாரத தேசத்துல. அப்ப அந்த மாரி மக்கள் ரொம்ப குறைவாயிட்டாங்களா, அதனால இப்படிதான் மைண்ட்ல மாத்தி மாத்தி புரிஞ்சுக்குவாங்க. அப்போ வந்து ஆவின்னா ஏதோ நம்ம உடம்பு அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறவங்க வந்து, இப்ப நம்ம மனிதன் செத்த உடனே மனித சைஸ்ல ஒரு ஆவி வெளிய வருதுங்களா? யானை செத்த உடனே எப்படி வரும்? யானை சைஸ்ல பெருசா வெள்ளையா வரும். அப்படிதான் அப்படிதான் கற்பனை. ஏன்னா மனிதனுடைய கற்பனை வந்து சைஸ் வாரியா ஒரு எறும்பு செத்து போச்சு. அப்ப எறும்பு சைஸ்லயே ஒரு வெள்ளையா ஆவி வரும். அது எறும்புக்கு மட்டும் தான். அப்ப என்னன்னா, ஆவிய கண்ல பார்க்க முடியாது. அது ஜீவன். ஆனா அது வந்து சைஸ் வாரியா இருக்கும். இப்ப எறும்புக்கு எறும்பு சைஸ்ல வெளிய வரும். யானைக்கு யானை சைஸ்ல வெளிய வரும். மனுஷனுக்கு மனுஷ சைஸ்ல வெளிய வரும். இப்படி மாறி ஒரு மூடத்தனமான அபிப்பிராயத்தை மனிதர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இது இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில இருக்குங்க. இது வந்து அந்த காலத்திலேயே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த வாதமெல்லாம் நடந்திருக்கு. அது மக்களிடத்துல வந்து பெருசா ரீச் ஆகல. ரீச்சும் ஆகாது. ஏன் அப்படின்னா, இத யார் கேட்கிறா? இதெல்லாம் எவன் கேட்கறதுக்கு முன்ன தயாரா இருக்கான்? சொல்லுங்க பார்க்கலாம். கேட்க வர்றவங்க எல்லாம் முட்டாள்ன்னு தானே இந்த உலகம் சொல்லுது. இந்த மாரி விஷயங்கள எல்லாம் கேட்டோம்னா, எதுக்கும் உதவாத விஷயத்த போய் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதனால என்ன பிரயோஜனம்? அதுக்கு 4 ஷேர் மார்க்கெட்ட பார்த்தா, 4 நியூஸ பார்த்தாலாவது நாட்டுல என்ன நடக்குதுன்னா தெரியும். அப்புறம் 2வது உருப்படியா சம்பாதிக்கிற வழியாவது பார்க்கலாம். இதுல போய் உட்கார்ந்து என்னத்த கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. அது இவங்களுக்கு மட்டும் தான் சூட் ஆகுங்கிற மாரி நம்மள ஒரு வித்தியாசமான ஜந்து மாரி பார்க்குறாங்க மனிதர்கள் எல்லாம். அப்படிதான் இன்னைக்கு உலகம் இருக்கு. ஏன்னா இது எவ்வளவு ஒரு உயர்ந்த விஷயங்கள உரையாடுறாங்க மகான்கள். அதுக்கான அந்த விளக்கத்த வந்து விசாரித்து பார்த்து விவேகத்தால நமக்கு புரிய வைக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ப ஆராய்ந்து பார்த்து தானே நம்ம ஒரு தெளிவுக்கு வர முடியும். இல்லன்னா மூடத்தனமாவே, ஓ! நம்ம இறந்த பிறகு இப்படிதான் வெள்ள கலர்ல ஆவியா போகும் போல் இருக்குங்கிற ஒரு கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருப்போம் இல்லையா? இப்படிதான் நெறைய பேர் இருக்காங்க. அதுதான் அவர் சொல்றாரு. நியூனாதிக்க சரீரேஷு. சிறிய மற்றும் பெரிய உடல்களிலே, ஒரு பிறவியில் சிறிய உடல், மற்றொரு பிறவியில் பெரிய உடல். அப்ப உடல்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இதனை ஜைனரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். பிரவேசோ அபி கமாகமகி. அப்போ இதுவே ஜைனரின் முக்கியமான பதில் என்னன்னா, ஜீவன் நிலையான ஒரு பரிமாணத்தில் இல்லை. அது சுருங்கவும் செய்கிறது, விரியவும் செய்கிறது. அப்ப உடலுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றி அமைத்துக் கொள்கிறது. எப்படி ஒரு பலூனானது ஊதும்போது காற்றால் பெரிதாக மாறுவதும், காற்று குறைந்தால் அந்த பலூன் சிறிதாக ஆகுவதும் போல, ஆத்மாவும் அதுபோல ஜீவனுக்கு ஏற்றவாறு சிறுத்தும், பெருத்தும் காணப்படுகின்றன என்பதாக ஜைனர்களுடைய கோட்பாட்டை இங்கு வித்யாரண்யர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் என்று நாம் இந்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். அப்ப இந்த கோட்பாடை வந்து நம்முடைய அத்வைத வேதாந்தம் மறுக்கிறது. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து துவைதத்திலேயே இருக்கிறதுனால ஒரு தனி ஆத்மா, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆத்மா, அப்புறம் அது சின்ன ஆத்மா, பெரிய ஆத்மா, அது உடம்புக்கு தகுந்த மாரி சைஸ் அப்படிங்கிற மாரி எல்லாம் கன்ஃப்யூஷன்ல இருக்காங்க. அப்போ அந்த எறும்புக்குள்ள எறும்பு சைஸ், யானைக்குள்ள யானை சைஸ். இப்படி ஒரு கற்பனை வாழ்க்கை. அப்புறம் ஜீவன் வந்து சுருங்குது, விரியுது அப்படிங்கிற மாரிலாம் மைண்ட் செட். இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இப்படிலாம் இதுக்கெல்லாம் மாற்றம் நடக்கிறதுக்கு பரிணாமம் உண்டு என்றால், அது உருவாக்கப்பட்ட ஒன்று. அது வந்து நித்திய ஆத்மாவாக இருக்க முடியாது. இதையே வித்யாரண்யர் இனிமேல் வருகின்ற ஸ்லோகத்துல மறுப்பு தெரிவிப்பதாக
நம்ம பார்க்க போகிறோம். வித்யாரண்யர் வந்து எப்படி மறுப்பு வந்து நம்ம இந்த அத்வைத வேதாந்தத்தின் வழியில விளக்கம் குடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வேதத்தினுடைய மைய கருத்த எடுத்துக்கிறார். அதாவது ஒரு ஆகாயம் வந்து எப்படி எல்லை இல்லாமல் பறந்து கிடக்குது. ஆனா அந்த ஆகாயம் வந்து மேல மட்டும் இருக்கான்னா இல்ல. ஆகாயம்ங்கிறது ஒரு வெளி ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்ல தான் இங்க எல்லா கிரகங்களும் மிதக்கிட்டு இருக்கு. சூரியன், சந்திரன், பூமி எல்லாமே. அப்ப பூமியும் இப்ப அந்த ஸ்பேஸ்ல தான் மிதக்கிட்டு இருக்கு. இப்ப நாமெல்லாம் அந்த ஸ்பேஸ்ல தான் மிதக்கிட்டு இருக்கிறோம். இந்த பூமி பந்தே அதுல மிதக்கிட்டு இருக்கும்போது, நீங்க நானெல்லாம் அதுல தான் மிதக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்னன்னா, மிதக்காம அந்த பூமி மேல உட்கார்ந்து இருக்கிறோம். அதுக்கு காரணம் புவியீர்ப்பு சக்தியினால நம்ம பூமியில ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். பூமியில இருந்து புவியீர்ப்பு சக்தி விடுபட்டா நாமெல்லாம் காத்துல மிதக்க ஆரம்பிச்சுருவோம் இல்லையா? அப்படி மிதக்குனா என்ன ஆகும்? அந்த ஸ்பேஸ்ல தான் நம்ம இருக்கிறோங்கிறது தெரிய வரும். அத இப்பயே நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா, ஸ்பேஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த ஸ்பேஸ் வந்து எங்கும் எதிலும் வியாபித்து இருந்தாலும், அந்த ஆகாயம் நம்ம உடம்புக்குள்ள பூந்துட்டதுனால அது சிறுசாயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்ல ஒரு பானைக்குள்ள போயிட்டதுனால அது கடாகாசம்ன்னு சொல்வது போல ஏற்றுக்கொள்ள முடியுமான்னா, அப்படியெல்லாம் இல்ல. ஏன்னா பானையினுடைய அளவ பொறுத்து அது உள்ள போனா சின்ன சின்ன ஆகாசமா மாறிடும். அப்புறம் உடைஞ்சிட்டா அது பெரிய ஆகாசமா மாறிடுது. அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தவறான புரிதல். அதாவது நமக்கு சிறிய ஆகாசம், பெரிய ஆகாசம், பானைக்குள்ள வந்துட்டு அது கட ஆகாசம், பானைக்கு வெளிய போயிட்டா மகாகாசம் அப்படின்னு மாத்தி மாத்தி ஒரு கன்ஃப்யூஷன உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த ஆகாயம் பிரிவது கிடையாது. ஆனால் அது பிரிந்தது போல ஏன் இவர்கள் குளறுபடியை உண்டு செய்கிறார்கள் என்றால், அந்த இடையில் உண்டாக்கப்பட்ட ஊடகமாகிய உடல் தான் தடுக்குது அப்படிங்கிற மாரி அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. பவுண்டரிய வந்து அந்த உடல் உருவாக்குது. அப்ப அந்த ஆகாயத்த வெட்டி அந்த பானைக்குள்ள பூந்துக்குது. அப்ப பானைக்குள்ள இருக்கிற ஆகாயம் தனி, பானைக்கு வெளிய இருக்கிற ஆகாயம் தனி. அந்த பானை உடைஞ்சால் தான் அந்த பெரிய ஆகாயத்தோட அது இணையும். பானைக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது சிறிய ஆகாயம் தான். அது பானைக்கு வெளிய போனா பெரிய ஆகாயம் தான். அது மாரி எல்லையற்ற பரமாத்மா வெளிய இருக்கிறார். ஆனா அது உடம்புக்குள்ள வந்துட்டா சின்ன ஆத்மா. வெளிய போயிட்டா பெரிய ஆத்மா. அப்ப உள்ள வந்தா ஜீவாத்மா, வெளிய போயிட்டா பரமாத்மா. அப்படிங்கிற மாரி எல்லாம் இவங்க பேசுறாங்க அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. அப்புறம் இங்க நம்ம அத்வைத வேதாந்த வழியில வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, உடல் மாறுது, பிறவி மாறுது, உபாதிகள் மாறுது. ஆனா அந்த கூடஸ்த சாட்சி சைத்தன்யம் இருக்கு இல்லையா? அது மாறுவதே கிடையாது. அது எப்போதும் ஒரே மாரி தான் இருந்துட்டு இருக்கு. அப்ப அது மாறாத ஒன்று எதுவோ அதுதானே இருப்பு, பிரம்மம். அப்ப அந்த நிலை நீங்க வந்து விசாரணை பண்ணி விவேகத்தால புரிஞ்சுக்குங்க. இந்த மாரி போய் அணுவளவு தான் ஜீவன் உடம்புக்குள்ள இருக்கிறான் அப்படிங்கிறது அணுவாதிகளுடைய தர்க்கம். அப்புறம் உடம்புக்கு தகுந்த மாரி ஜீவன் இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த சமணர்களுடைய தர்க்கம். அப்ப இதெல்லாம் வந்து மனிதர்களை மடைமாற்றுகின்ற விஷயங்கள். இதுல போய் மாட்டாதீங்க அப்படின்னு வித்யாரண்யர் நமக்கு வந்து ஒரு விவேகத்த குடுக்கிறார். அப்புறம் இனி வந்து ஜைனர்களின் மத்தியம பரிணாம ஜீவவாதத்தை அவர்களுக்கும் நமக்கும் உண்டான முரண்பாட்டை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார் என்று நம்ம அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். அது 85. 85ல என்ன சொல்றாருன்னா, "சம்சஸ்ய கடவன் நாசோ பவத்யேவ ததா சதி, கிருத நாசா கிருதாப்யா கமயோ கோ வாரகோ பவேத்." இங்க என்ன சொல்றாருன்னா, அப்படியானால் அந்த ஜீவனுக்கு பல பகுதிகள் உள்ளன என்றால், அது ஒரு குடம் போல அழியக்கூடியதாக ஆகிவிடும். அப்போது செய்த கர்மங்களின் பலன் அழிந்து போவது மற்றும் செய்யாத கர்மங்களின் பலன் வந்து சேர்வது ஆகிய குற்றங்களை தடுக்க யார் இருக்க முடியும்? அப்படிங்கிற ஒரு கேள்விய முன்வைக்கப்படுகிறது. அதாவது இது வெறும் பரிணாம விவாதம் அல்ல. கர்ம சித்தாந்தத்தின் அடித்தளத்தை தொடுகின்ற கேள்வி என்பதாக பார்க்கிறோம். இப்போ ஒரு ஜைன சமயத்தை சேர்ந்தவன், சமண சமயத்தை சேர்ந்தவன் என்ன சொன்னான்? ஜீவனுக்கு பல பகுதிகள் இருக்கின்றன என்று சொன்னான். பல பகுதிகள் என்றால், ஒவ்வொரு உடலுக்கும் ஏற்ற மாரி ஒவ்வொரு சைஸ் அது. அதாவது எறும்புன்னா எறும்புக்கான ஒரு சைஸ், யானைன்னா யானைக்கான ஒரு சைஸ்ல அந்த ஜீவாத்மா இருக்குது அப்படிங்கிறத ஜைனர்கள் முன்வைத்தார்கள். வித்யாரண்யர் அதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்படி சிறுசு, பெருசு என்று பல பகுதிகள் உள்ளதென்றால், அது எப்படி எல்லாம் கலந்த ஒரு சங்கத பொருளாக, அதாவது எல்லாம் கலந்த ஒரு பொருளாக அல்லவா ஆகிவிடும்? அப்ப அந்த பொருள் பல பகுதிகளால் ஆனதென்றால், அது உடையக்கூடுமே, அது பிரிக்கப்படக்கூடும், அழியக்கூடியும். அப்ப அத வச்சு நீங்க வந்து கடவத் அப்படிங்கிற அந்த குடத்தை போல ஒரு உதாரணத்தை காட்டி, அது இப்படி சொல்ல வரீங்களான்னு கேட்கிறார். அதாவது இப்ப மண்ணால் ஆனப்பட்ட ஒரு மட்குடம் இருக்கு, ஒரு பானை இருக்கு அப்படின்னா, அதுக்கு பகுதிகள் உண்டு. அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது அழியவும் செய்யும். அப்ப அது மாரி ஜீவனுக்கும் பல பகுதிகள் உண்டு என்றால், அதுவும் ஒரு உருவாக்கப்பட்ட பொருள் ஆகிவிடும் அல்லவா? அப்ப அந்த அடிப்படையில நீங்க அந்த ஆத்மாவை வந்து இப்படி
அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தவறா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. அது நாசோ பவதி ஏவ அப்படிங்கிற வார்த்தையில சொல்றாரு. அப்படி இருந்தால் அது அழிவு நிச்சயம் அப்படிங்கிற வித்யாரண்யருடைய தர்க்கத்தின் மைய கருத்தாக நம்ம இங்க பார்க்கிறோம். அதாவது வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, எவைகளுக்கெல்லாம் அவயவங்கள் உள்ளதோ, அதாவது உடம்புன்னு ஒண்ணு வந்துட்டா, அது அழிவுக்கு உட்படத்தான் செய்யும். ஆனா ஆத்மாவோ உடல் அற்றது. அப்படி உடலற்ற ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து உடம்புக்குள்ள போட்டு, அது அழிஞ்சு போகுது, அது வருது, போகுது. அப்புறம் அது வேற ஒரு உடம்பு எடுக்குது. அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கற்பனைகள மக்களிடத்துல பரப்பாதீங்க. ஏன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா வந்து வருவதும் இல்ல, போவதும் இல்ல. அது வந்துடுது, அழிஞ்சிடுது, வேற உடம்பு எடுத்துக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அஞ்ஞானத்தான விஷயம் என்று சொல்றாங்க. ஏன்னா, நாம வந்து இப்ப இந்த வேதாந்த சாஸ்திரத்துல இதெல்லாம் கொஞ்சம் விரிவா விசாரணை பண்ணி நம்ம என்ன புரிஞ்சுகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இங்க வருவதும், போவதும் மனசு தானே. ஏன்னா, மனம் தானே நம்முடைய மற்ற சக்திகள எடுத்துக்கிட்டு அந்த அகங்காரத்தையும், புத்தியையும் எடுத்துக்கிட்டு வெளிய கிளம்புது. உடம்பு இங்கேயே விட்டுடுது. அப்ப உடம்பு இங்க எரிச்சிடுவாங்க, இல்லன்னா புதைச்சிடுவாங்க. ஆனா, அந்த அகங்காரத்தோட வெளிய கிளம்புன அந்த மனசு யாருடைய மனசு? நான் அப்படிங்கிற தனி அடையாளத்த வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தனி மனம் அது. ஆனா, அது ஈஸ்வரனிடத்துல இருந்து தான் பிரிஞ்சு தன்னை தனித்துவப்படுத்திக்குது. அப்ப அந்த காஸ்மிக் இன்டெலெக்ட் ஆன காரண உடலுக்குள்ள அல்லது காரண சரீரமாகிய அந்த காஸ்மிக் இன்டெலெக்ட்டோ அல்லது காஸ்மிக் மைண்டுக்குள்ளேயோ அது திருப்பி போச்சுன்னா, அதனுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரெக்கார்டட் இருக்கு. அதுதான் நம்ம அந்த காரண சரீரத்துல நம்ம பேசணும். அப்ப அந்த இடத்துல ஆனந்தமய கோஷத்துல அது எப்படி தன்னுடைய உடம்ப விட்டு வெளியேறி அந்த கர்மாவுடைய அந்த பதிவுக்குள்ள போயிட்டு, திருப்பி அத கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்துடுது இல்லையா? அப்ப எடுத்துக்கிட்டு வந்து அடுத்த பிறவிக்கு தயாராயிடுது. இப்படியே உடம்பு தான் மாறுமே தவிர, அந்த மனசானது அழிய மாட்டேங்குது. அப்ப அந்த மனசு ஏன் அழிய மாட்டேங்குது? ஆசைகள் அதிகமா வச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது நெறைய ஏற்றி வைக்கப்பட்ட புற எண்ணங்கள்னால ஒவ்வொரு விஷயத்த உள்ள பிடிவாதமா வச்சுக்கிட்டு, அத அனுபவிச்சு பார்க்கணும்னு ஆசையோடவே உடம்பு விட்டுடுது. மறுபிறவியில திருப்பி அதே உடம்ப எடுத்து தொடருது. அந்த விட்டு போன விட்ட குறை, தொட்ட குறைங்கிற அடிப்படையில அது தொடருது. அப்ப அது மாரி அது உள்வாங்கி வச்சிருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த காரண சரீரத்திலருந்து எடுத்துக்குது. எடுத்துக்கிட்டு பிராரப்த கர்மமா கொண்டு வந்து இங்க வாழ்க்கைய வாழுது. அப்ப இந்த மாரி ஒரு நிலையில மைண்ட் தான் வெளிய போய் திருப்பி பிறவிக்கு உட்படுதே தவிர, இங்க ஜீவன் என்ற ஒரு விஷயம் இல்லவே இல்ல. அப்படி நீங்க ஜீவன்னு சொல்றதா இருந்தா, அத மைண்ட சொல்லுங்க. ஆனா அத ஆத்மான்னு சொல்லாதீங்க. அப்படிங்கிறது தான் இங்க அத்வைத வேதாந்திகளுடைய ஆர்குமென்ட். ஏன்னா இங்க வந்து அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஆத்மா. பரமாத்மா மட்டும் தான் இருக்கிறார். அது வருவதும் இல்ல, போவதும் இல்ல. அது பட்டு பிரதிபிம்பிக்கின்ற ஒரு ஊடகமா தான் இந்த உடலையும், மனசையும் நீங்க பார்க்கணுமே தவிர, இதுக்கு ஏதோ ஒரு தனித்துவமான சக்தி வந்துருச்சு. இதுக்கு ஒரு தனி பவர் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, அது இதனுடைய சுய சக்தி கிடையாது. சுய அறிவு கிடையாது. அப்படிங்கிறத நம்முடைய அத்வைத வேதாந்தம் நிரூபணம் செய்யுது. அத நாமளும் அனுபவத்துல பார்க்கிறோம்ல. நம்ம எப்படி அனுபவத்துல பார்க்கிறோம்னா, இப்போ ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா, அவனுடைய சுய அறிவு அங்க கிடையாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ ஒரு குழந்தை பொறக்குது. அந்த குழந்தைக்கு வந்து சுய அறிவு இருக்குன்னு நீங்க பொறந்த உடனே எதிர்பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? குழந்தை பொறந்த உடனே கண்ண திறந்து பார்த்து, அம்மா வாங்க, அப்பா வாங்கன்னு பேச ஆரம்பிச்சுரும். அப்புறம் இது பேனா, இது பென்சில் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுரும். அப்ப அந்த குழந்தைக்கு அந்த மாரி எதுவுமே தெரியாது. அது திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே ஒவ்வொன்னையும் வேடிக்கை பார்க்குது. அப்ப இதுலருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? ஜீவன்ங்கிற ஒரு விஷயமா நாம பார்க்கிற மனசுக்கு வந்து எந்த அப்டேட்டும் நடக்கவே இல்ல. அது அப்படியே எம்ப்டியா இருக்கு. ஆனா நாம தான் என்ன பண்றோம்? அந்த குழந்தைகிட்ட போய், "கண்ணா இங்க பாருடா, இது அம்மா, இது பாருடா அப்பா, இது பாரு தாத்தா" அப்படின்னு சொல்லி, சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ள குடுக்க, குடுக்க தான் அது லோட் ஆகுது. மைண்ட்ல வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து லோட் ஆகுது. அப்ப அந்த லோட் ஆகுற சப்ஜெக்ட்டால என்ன ஆகுது? ரிவிஷன் ஆகுது. அதாவது ஏற்கனவே இதெல்லாம் நம்ம பல பிறவிகள அடைஞ்ச விஷயம் தான். அது இந்த பிறவில உள்ள போன உடனே நமக்கு ரிமைண்ட் பண்ண மாரி ஞாபகத்துக்கு வந்து, அப்ப ஆமா இந்த பிறவில எனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்கன்னு இப்படியே மனசு பதிச்சுக்குது. அந்த பதிவுல அந்த வாழ்க்கை தொடருது. இப்படிதான் நமக்கு வந்து ஒரு சுய அறிவு வேலை செய்ய முடியுமே தவிர, தானாவே அது ஆக்டிவேட் ஆயி, நான் இன்னார் இப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவன்லாம் சொல்லாது. அப்படி வாய்ப்பே இல்ல. அப்ப இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? உண்மையான சுய அறிவுங்கிறது ஆத்மா தான். ஆனா அந்த ஆத்மாவுடைய அறிவ வாங்கி பிரகாசிக்கிற ஒரு ஊடகம் தான் இந்த மனசு, உடம்பு. அப்ப சொல்லிக் குடுக்கறத வச்சு அத திருப்பி சொல்ல முடியும். அவ்வளவுதானே. இப்ப பேனா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டு அத தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் அத பேனான்னு உங்ககிட்ட சொல்ல முடியும். பென்சில்னு உங்ககிட்ட சொல்ல முடியும். ஆனா அத பேனா, பென்சில் எனக்கு யாருமே காட்டிக் குடுக்கலன்னா, நான் ஒரு நாளைக்கும் உங்ககிட்ட பேனா, பென்சில பத்தி பேசப் போறதே இல்ல. இப்போ இதுதான் டெப்த்தான சப்ஜெக்ட். அதாவது அத்வைத வேதாந்தம் சொல்லக்கூடிய டெப்த்தான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, நீங்களே விசாரம் பண்ணி பார்க்கணும். எப்படி விசாரம் பண்ணி பார்க்கணும்னா, இப்ப நம்ம உலகத்துல எவ்வளவு கத்துக்கிட்டு இருக்கோமோ,
அவ்வளவு விஷயங்களுக்குள்ள தான் நம்ம வாழ்க்கைய வாழ முடியும். "கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு" அப்படின்னு பழமொழி எல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் தான் கத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த கத்துக்கிட்ட விஷயங்களுக்குள்ள தான் இவ்வளவு ஆர்குமென்ட். ஆனா நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கலாம்ல்ல. இப்ப வானத்துல ஆகாயம்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஆகாயத்துல வந்து உங்களுக்கு மேகம் இருக்கு. மேகங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு நீல வானம் தெரியுது. இப்ப அந்த நீல வானத்துக்கு அந்த பக்கம் வேற வேற ஏதேதோ விஷயங்கள் இருக்கலாம். அத வந்து சயின்ஸ் இப்ப என்ன பண்ணுது? அதுக்கான ராக்கெட் அனுப்பிச்சு சில கேமரா வச்சு இப்ப இத்தனை கிரகங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு. இப்ப இந்த கிரகங்கள் வந்து 7ங்குது. அப்புறம் வந்து அத ஜோதிட சாஸ்திரம் 9ங்குது. அத நிழல் கிரகங்கள 2 சேர்த்துக்குது அவங்க. அப்ப இது மாரி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு மற்றவங்க சொல்றத வச்சு தான் நம்ம வானத்துல கிரகங்கள் இருக்கு. அப்புறம் அதுல 2 நிழல் கிரகங்கள் இருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் நாம் புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா இதுக்கெல்லாம் என்ன எவிடன்ஸ் இருக்கு? நம்மகிட்ட ஒண்ணுமே இல்ல இல்லையா? சயின்ஸ் சொல்றத நம்ம ஏத்துக்கிறோம். நடைமுறையில இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்துக்குள்ள வரோம். அப்ப இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே பதிக்கப்பட்ட புற அறிவு தான். அந்த புற அறிவ வச்சுக்கிட்டு நம்ம பேசுறோம். ஆனா, இதுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா? இப்ப எப்படி ஒருத்தன் புருடா விடுறான். அதாவது வேற்று கிரகவாசிகள் வாழ்கிறார்கள். அந்த வேற்று கிரகவாசிகள் வந்து வேற்று மண்டலத்துல இருக்கிறாங்க. அவங்க திடீர்னு நெனச்சா அதுக்குன்னு ஒரு இதுல பிளேட்ல வராங்க. பறக்கும் தட்டுல வராங்க. அப்படியே பூமி பக்கத்துல வந்து நம்மள பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு நூல்ல எழுதுறான். ஒரு குமுதம்லயோ, ஒரு ஆனந்த விகடன்லயோ எழுதின உடனே நாமெல்லாம் அப்படி நம்புறோம். ஓ! அப்படியா? அப்படி ஒரு இருப்பான் போல் இருக்கு. அப்ப வேற்று கிரகவாசி நம்மள மாரியே இருப்பாங்க போல் இருக்கு. அப்படின்ட்டு. ஆனா இங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயத்த இல்லாத விஷயத்த இருப்பதாக நம்ம கிட்ட கொண்டு வந்து திணிச்சா நம்ம அதையும் நம்புறோம். அது தெரியாத வரைக்கும் நம்ம அப்படி ஒரு விஷயம் இல்லன்னு நம்ம இருக்கிறோம். கரெக்ட் தானே? இப்ப வேற்று கிரகவாசிகள பத்தி தெரிஞ்சவனுக்கு தான் வேற்று கிரகவாசிகள பத்தி பேசுவான். தெரியாதவன் அத பத்தி தெரியவே தெரியாது. நம்ம எப்ப சொல்றோமோ அப்பதான், "ஓ! அப்படி ஒருத்தர் இருக்கிறாங்களா? இப்பதாங்க நான் கேள்விப்படுறேன். ஆச்சரியமா இருக்குங்க" அப்படிம்பான். அப்ப அதே மாரி ஒரு வெள்ளை யானைன்னு வச்சுக்கலாம். வெள்ளை யானை. இப்ப யாருமே வெள்ளை யானைய பார்த்ததில்ல. வெள்ள காக்காவ பார்த்ததில்ல. இப்ப ஒருத்தர் சொல்றாரு, "சார் வெள்ளை யானைய பார்த்திருக்கீங்களா?" "இது வெள்ளை யானை என்னங்க சொல்றீங்க? நான் யானைன்னா கருப்புல தானே பார்த்திருக்கேன். நீங்க என்னங்க வெள்ள கலர்லயே யானை இருக்குன்னு சொல்றீங்க?" "ஆமா இருக்குங்க. நான் பார்த்திருக்கேன்." அப்படின்னு உடனே நமக்கு மைண்ட்ல என்ன தோணும்? வெள்ளை யானை இருக்கும் போல் இருக்கு. நாம தான் பார்க்க தவறிட்டோம். நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்படின்னு நம்ம உடனே அதையும் முடிவு பண்றோம். அப்ப இதிலிருந்து என்னன்னா, மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு எவ்வளவோ, அதையெல்லாம் நமக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிட்டு, அதுக்குள்ள தான் நம்ம வாழ்க்கைய வாழ்றோம். அதுதான் கற்றது கைமண் அளவு. ஆனா இது மாரி இன்னும் எத்தனையோ கல்லாத விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கலாம். நமக்கு தெரியாது. ஆக இதையெல்லாம் எதன் அடிப்படையில இங்க சொல்ல வராங்க மகான்கள் அப்படின்னா, மைண்ட்ல தான் இதெல்லாம் பதியப்படுது இல்லையா? அந்த பதிவின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை நகருது. ஆனா உண்மை என்ன அப்படின்னு நீங்க விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க அறிவு மாத்திரம் தான் இருக்கு. அந்த அறிவின் அதிஷ்டானத்துல அறியப்படுபவைகள் எல்லாம் உங்களுடைய அனுபவத்துக்கு வருகிறது. அவ்வளவுதான் விஷயம். அந்த அறிவின் அதிஷ்டானத்த எதை எதை நீங்க அறியறீங்களோ, அதெல்லாம் உங்க அனுபவத்துக்கு வரும். அது எல்லாம் அந்த அறிவு இருக்கிறதுனால தான் உங்களால அறியப்பட முடியும். ஏன்னா இது பேனான்னு சொன்னாலும் அதை அறிபவன் யாரு? அத வெள்ளை யானைன்னு சொன்னாலும் அத அறிபவன் யாரு? அதே அறிவு தான் அறியுது. ஆனா, இப்ப அனுபவத்துக்கு வந்து வராம போற விஷயங்கள் இருக்குல்ல. இப்ப பேனா அப்படிங்கும்போது என்னுடைய அனுபவத்துக்கு வந்துடுது. நான் பேனாவ பார்த்துட்டேன். ஆனா வெள்ளை யானை என்னுடைய அனுபவத்துக்கு வரல. நான் பார்க்கவே இல்ல. அப்ப இந்த ஒரு 2லயும் டிஃபரெண்ட் என்னன்னா, இங்க தான் நம்ம விழிச்சுக்கிட்டு விசாரணை பண்ணணும்ங்கிறாங்க மகான்கள். எப்படி விசாரணை பண்ணணும்? ஒருத்தன் சொல்றான்னு அப்படியே நம்பாதப்பா. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற அந்த திருவள்ளுவருடைய திருக்குறளை எடுத்து இங்க பொருத்தி பார்த்து, அப்படியே அவர்கள் வந்து ஜீவன் வந்து யானைக்குள்ள போயிட்டா பெருசு, பூனைக்குள்ள போயிட்டா சிறுசுன்னு சொல்றத அப்படியே ஏத்துக்கிட்டு வாழாதப்பா. உண்மையா ஜீவிதம்னா என்னன்னு விசாரணை பண்ணி பாரு அப்படின்னு தான் இங்க மகான்கள் சொல்றாங்க. அப்ப நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா, அந்த எக்ஸாம்பிள நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது ஒருத்தர் சொல்றத அப்படியே ஏத்துக்க கூடாது. நம்ம வந்து டுயாலிட்டில வாழ்றதுக்கு என்ன காரணம்னா, நம்புறதுனால. நான் ஒரு ஜீவன், நீ ஒரு ஜீவன் நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட விஷயத்த நம்புறதுனால நாம இருமைகள்ல வாழ்றோம். ஆனா விசாரணை பண்ணுங்க. அங்க இருமையா, ஒருமையாங்கிறத நீங்க விசாரணை பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. நாங்க சொல்றத அப்படியே ஏத்துக்க வேண்டாம்னு தான் சொல்றோம். அதுதானே திருவள்ளுவரும் சொல்றாரு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும். எத விஷயம் யார் மூலமா வேணா கேட்டுக்கோ. அதனுடைய உண்மை தன்மைய தெரிஞ்சுக்கிறது தானே அறிவுன்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம உண்மை தன்மைய தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் மனித அறிவுல தானே முடியும். வேற எந்த ஜீவராசிகள் இத விசாரம் பண்ணி பார்க்கும்? உண்மை பொருள தெரிஞ்சுக்க பார்க்கும். ஒரு யானையோ, பூனையோ தெரிஞ்சுக்குமான்னா தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப மனிதனாகிய நாம் தான் நம்மிடத்துல கொடுக்கப்பட்ட பகுத்தறிவு பரிமாணத்துல இதையெல்லாம் பார்த்து, இந்த விஷயத்த விசாரணை பண்ணி, எல்லாம் தீவிரமா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா,
எல்லா மதங்களும் அடிபட்டு போயிடும். எல்லா மதங்களும் அடிபட்டுரும். ஏன்னா, நீங்க ஆழமா விசாரணை பண்ணீங்கன்னா, சமயங்களும், சாஸ்திரங்களும், மதங்களும் இருந்த இடம் தெரியாம போயிடும். ஏன் இருந்த இடம் தெரியாம போயிடும்? இதையெல்லாம் அறியும் அறிவு ஒண்ணு மட்டும் தான் இருக்குது. அதுதான் நீ. தத்துவமசி. இதுதான் வேதத்தின் மகா வாக்கியம். அப்ப நீ இருப்பதினால் தான் நீங்க எல்லாமே அறியப்படுகிறது. அப்படி அறியப்படுகின்ற அந்த அற்ப விஷயங்களில் ஏன் நீ ஆர்வத்தை காட்டுகிறாய்? அவைகள் எல்லாம் தோன்றி மறையக்கூடியவை, வந்து போகின்ற கூடியவைகள். அது நிரந்தரம் அல்ல, சத்தியம் அல்ல, சாஸ்வதம் அல்ல. அப்ப அதெல்லாம் அநித்தியமானவைகள். ஆனால் நித்தியமான ஒன்று இருக்கிறது. அது எப்போதும் இருக்கிறது. அது இருப்பதினால் தான் இங்க எல்லாம் தோன்றி மறைகிறது. அதனால் இந்த உலகம் என்பது தோற்றம். அத இங்க நம்முடைய அத்வைத வேதாந்தம் ஆழமா நிரூபிக்குது. எப்படி நிரூபிக்குதுன்னா, பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்யா அப்படிங்கிற மகா வாக்கியத்தின் மூலமா நிரூபிக்குது. அப்ப இதெல்லாம் நம்ம கொஞ்சம் விசாரணை பண்ணி தான், ஆர்குமென்ட் பண்ணி தான் ஒரு அருமையான முடிவுக்கு வர முடியும். அப்படியே ஒருத்தர் சொல்றாங்கிறதுக்கு அப்படியே கேட்டுக்க கூடாது. இப்ப ஜைன மதவாதிகளா நீங்க மாறிட்டீங்கங்கிறதுக்காக யானையின் சைஸ்ல ஆத்மா இருக்கு, பூனையின் சைஸ்ல ஆத்மா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டது யாருடைய குற்றம்? நான் ஜைன மதத்துல சேர்ந்துட்டேங்கிறதுக்காக அத ஏத்துக்க முடியுமா? அது மாரி தான் எல்லாமே. சமயங்களும் அப்படிதான். நீங்க சைவ சமயத்துல சேர்ந்துட்டீங்கங்கிறதுனால சிவபெருமான் இப்படிதான் இருப்பாருன்னு ஒரு முடிவுக்கு வர்றது யாருடைய குற்றம்? நம்முடைய குற்றம். வைணவ சித்தாந்தத்துல சேர்ந்துட்டீங்கன்னா, பெருமாள் இப்படிதான் இருப்பாரு, சங்கு சக்கரதாரியா அப்படின்னு நினைச்சுக்கிறது யாருடைய குற்றம்? நம்முடைய குற்றம். ஏன்னா, இதெல்லாம் வந்து அவர்களால் திணிக்கப்படுகின்ற விஷயங்கள். ஆனால் யாரும் யாரையும் பார்த்தது கிடையாது. அப்ப உண்மையா இப்படிதான் இறைவன் இருக்கிறானா? இப்படி மனிதன் மாரியே இறைவன் வாழ்வானா? அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்தா, உண்மையில மனிதன் மாரி இறைவன் வாழல. அந்த இறைவனே இங்க மனிதனாக இருக்கிறான். ஏன்னா, எல்லா வடிவங்களுக்குள்ளும் அவன் தானே ஊடுருவி வாழ்றான். அப்ப இங்க இறைவனை தவிர வேறு எதுவுமே இல்ல. ஆனா, அத எந்த இடத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியும்? மைண்ட் அப்டேட் ஆனா மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் இவ்வளவு ஆராய்ச்சிகள், இவ்வளவு ஆர்குமென்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப ஜைனர்கள் இப்படி எல்லாம் முரண்பாடான, கருத்து வேறுபாடான விஷயங்கள அணுவாதிகளும், ஜைனர்களும் விளக்கிட்டே இருக்கும்போது, வித்யாரண்யர் தெளிவாக 86வது ஸ்லோகத்துல சொல்றார். அது என்னன்னு பார்ப்போம். தஸ்மாத் ஆத்மா மகாநேவ நைவானுர்நாபி மத்யமஹா ஆகாசவத் சர்வகதோ நிரம்சக ஸ்ருதி சம்மதஹா. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அப்படி பார்க்கிறதுனால ஆத்மா வந்து அணுவும் அல்ல, நடுத்தர அளவும் அல்ல, அது எல்லையற்றதும் அல்ல. ஆகாயத்தைப் போல அனைத்திலும் வியாபித்தது. அது பகுதிகளற்றது. இதுவே நம்முடைய வேதாந்த சாஸ்திரத்திலே ஸ்ருதிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சித்தாந்தம். தஸ்மாத் அப்படிங்கிற ஒரே சொல்லுலயே சொல்லிட்டாரு. தஸ்மாத் ஆத்மா மகாநேவ நைவானுர் நாபி மத்தியமஹா. அதாவது அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாரு? அது அணுவும் கண்ணுக்கே பார்க்க முடியாத அணுவாவும் அத பார்க்க வேண்டாம். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொல்றோம். சூட்சுமமானது அப்படின்ட்டு ஆத்மாவ. அப்புறம் அது நடுத்தர அளவா? அதுவும் கிடையாது. சரி அப்ப நடுத்தர அளவு அப்படின்னா, அப்ப அது என்ன மகத்தா? எல்லையற்றதா? அப்படி இல்ல. ஆகாயத்தைப் போல அது விரிந்து கொண்டே இருக்கிறதா? அப்படின்னா விரியவும் இல்ல, சுருங்கவும் இல்ல. வருவதும் இல்ல, போவதும் இல்ல. ஏன் இவ்வளவும் இல்ல, இல்ல? அதுக்கு எக்ஸ்ட்ராவா இடமும் இல்ல, சுருங்குறதுக்கு வாய்ப்பும் இல்ல. அது மட்டும் தான் இருக்குது. விஷயமே இவ்வளவுதான். அதாவது அது விரியுதுன்னாலும், நீங்க கொஞ்சம் சிந்தனை பண்ணணும். எப்படி சிந்தனை பண்ணணும் அப்படின்னா, அதாவது ரொம்ப அட்வான்ஸ் சப்ஜெக்ட்ங்க இது. எப்படி நீங்க சிந்தனை பண்ணணும், இப்ப ஆகாயம் எடுத்துக்கங்களேன். இப்ப ஸ்பேஸ் இருக்கு. இப்ப சயின்டிஸ்ட் என்ன சொல்றான்னா, ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகிட்டே இருக்குங்கிறான். எல்லா கூமுட்டைங்களும் ஆமாங்க, ஆவுங்க, ஆவுங்க அப்படிங்குதுங்க. இப்ப நம்ம அத்வைத வேதாந்திகள் நம்ம என்ன சொல்றோம்? சரி எக்ஸ்பான்ஷன் ஆவுது அந்த ஸ்பேஸ் அப்படின்னா, அது எக்ஸ்பான்ஷன் ஆவறதுக்கான இடம் எங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சிந்தனை பண்ணுங்க. அதாவது லாஜிக்கா நம்ம யோசிக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும். இப்ப நான் வந்து ஒரு பலூன்க்குள்ள காத்து அனுப்புறேன். அந்த காத்து போக, போக பலூன் விரிஞ்சுகிட்டே போலாம். அந்த பலூன் விரிஞ்சுகிட்டே போக, போக ஒரு விரிவு நடந்துகிட்டே இருக்கு. அப்போ அது எக்ஸ்பான்ஷன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப உடனே நமக்கு என்ன லாஜிக்கா நமக்கு தோணும்? இப்போ காத்து உள்ள போகுது, இடம் எங்கேன்னு கேட்கிறீங்க. அதாவது பலூனுடைய சைஸ் வந்து ஸ்மால் சைஸு. அந்த பலூன்ல காத்த உள்ள விடுறோம். அது கண்ணுக்கு தெரியாம அப்படியே உள்ள போய் விரியுது. உடனே பலூன் கொஞ்சம் பெருசாகுது. அப்ப உடனே உங்களுக்கு என்ன தோணும்? எக்ஸ்பான்ஷன் ஆறதுக்கான ஸ்பேஸ் வந்து அந்த பலூன்க்குள்ள இருக்குது. திருப்பி காத்த அடிக்கிறீங்க. திருப்பி கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பான்ஷன் ஆகுது. திருப்பி கொஞ்சம் காத்து அடிக்கிறீங்க. திருப்பி பலூன் அப்படியே பெருசாகுது. அப்ப இது மாதிரி இங்க ஸ்பேஸ் எக்ஸ்பான்ஷன் ஆகுதா? யோசிச்சு பாருங்க.
ஏன்னா விஞ்ஞானிகள் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கானுங்க. விஞ்ஞானிகள் என்ன சொல்றானுங்கன்னா, எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா, அது அந்த வெளிக்கு வந்து எல்லை இல்ல. அது விரிஞ்சுகிட்டே இருக்கு. ஆனா அது விரியுது, விரியுதுன்னா எங்க விரியறதுக்கான அடிஷனலான ஸ்பேஸ் எங்க இருக்கு? இந்த ஸ்பேஸ் விரிஞ்சு போறதுக்கான இதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும்ல. இருந்தால் தானே அது எக்ஸ்பான்ஷன் ஆக முடியும். அப்ப விரிவதற்கான வேற்று வழிகள் ஏதாவது இருக்கா? அப்படின்னா, அப்படி உண்மையிலேயே இல்ல. ஏன்னா அப்படிலாம் விரியறதே கிடையாது. இங்க அங்க என்ன நடக்குது உண்மைன்னா, அந்த ஆத்மாங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள காஸ்மிக் இன்டெலெக்ட் நம்முடைய புத்தியில வந்து இத்தன ஆராய்ச்சி பண்ணுது. அந்த அறிவு வந்து நம்முடைய சிற்றறிவுக்கு ஏற்ற மாரி சிந்தனை பண்ணுது மைண்ட். ஆனா உண்மையான பேரறிவு தன்மை என்பது அதனிடத்திலேயே எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டிருக்கு. நீங்க, நானு இந்த யுனிவர்சலா நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கிற இத்தன விஷயங்களையும் அதுவே தனக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அது மட்டும் தான் இருக்குது. அதுக்கு வேற இங்க வரவும் முடியாது, போவும் முடியாது. அது வந்து பெருசாகறதுக்கான இடமும் கிடையாது. அது சிறுசாகறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட அது ஒரு உருவத்துல இருக்கான்னா, இல்ல. அதுதான் உணர்வுன்னு நம்முடைய வேதம் சொல்லிடுது. பிரக்ஞானம் பிரம்மா. அதாவது அத நீங்க வேற உருவத்துல அப்படி இப்படி காற்றா அப்படி கற்பனை எல்லாம் பண்ணீங்கன்னா, பல குழப்பங்கள் வரும். அது வெறும் உணர்வு மையம். அப்ப அந்த உணர்வு மையம் ஊடுருவுகின்ற ஊடகமான இந்த உடம்புல தான் இத்தன ஆராய்ச்சியும் பண்ண முடியும். அது மனித பரிமாணத்துல தான் நடக்கும். அப்ப இங்க நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அது வருவதும் இல்ல, போவதும் இல்ல, சுருங்குவதும் இல்ல, விரிவதும் இல்ல. அது பகுதிகள் அற்றது. அப்ப இதுதான் ஸ்ருதியால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சித்தாந்தம். அப்ப இங்க இந்த இடத்துல நீங்க நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அணுவாதம் ஃபெயிலியர் ஆயிடும். ஆ இவங்களது வந்து ஜைனருடைய சமண மதம் ஃபெயிலியர் ஆயிடும். பௌத்தர்களுடைய புத்த மதம் ஃபெயிலியர் ஆயிடும். இஸ்லாத்து ஃபெயிலியர் ஆயிடும். கிறிஸ்டியானிட்டி ஃபெயிலியர் ஆயிடும். எல்லாமே ஃபெயிலியர் தான். ஏன்னா, அவங்க சொல்ற எந்த கருத்துக்களும் நடைமுறைக்கு அறிவுபூர்வமான சிந்தனை பண்றவங்களுக்கு ஒத்துக்க முடியாது. அந்த அணுவாதிகள் என்று சொல்பவர்கள் கூட விஞ்ஞான அடிப்படையில ஆராய்ந்து பார்த்துக் கொண்டு சில விதண்டாவாதமான விளக்கங்கள குடுத்துக்கிட்டு இருந்தாலும், நடைமுறையில அதுவும் சாத்தியம் இல்ல. ஏன் அப்டின்னா, அது அப்படி விரிவதற்கான ஸ்பேஸ் எங்க கிடைச்சதுன்னு நம்ம கேட்கிறோம். அதே மாரி தான் நம்ம இன்னொரு கேள்வியும் அந்த விஞ்ஞானிகள் கிட்ட மடக்கணும். எப்படின்னா, முதல்ல இந்த கேள்விக்கு அவனால பதில் சொல்ல முடியாது. ஸ்பேஸ் எக்ஸ்பான்ஷன் ஆகுதுன்னா, எக்ஸ்பான்ஷன் ஆவறதுக்கான அடிஷனல் ஸ்பேஸ் இருக்கா? இந்த ஸ்பேஸ் விரியணும்னா, அது விரிவதற்கான எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எங்க இருக்கு? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லுவானுங்களான்னா, சொல்லவே மாட்டானுங்க. சொல்லவும் முடியாது. அப்படியே அத பெண்டிங் வைங்க. இன்னொரு கேள்வி சொல்றோம். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரின்னா, அணு வெடிப்புனால இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது. அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டதுன்னா, ஒரு அணு வெடிச்சதாமா முதல்ல. அது வெடிச்சதிலிருந்து அதனுடைய ஃபோர்ஸ்ல வெளிப்பட்ட விஷயங்கள் வந்து அப்படியே யுனிவர்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. அதுல வெளிப்பட்ட அந்த கதிர்கள், அந்த கட்டிகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காற்றுல சுத்தி சுத்தி அப்படியே பூமி உருண்டையா மாறிச்சு. அப்படியே புதன் கோளா மாறிச்சு, சனி கிரகமா மாறிச்சுன்னு புருடா விடுறானுங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அணுவிலிருந்து வெளிப்பட்டு, அப்படி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருண்டை பெருசாகி அந்த எப்படி அவங்க சொல்ல வரானுங்க முட்டாள்தனமான்னா, அந்த காலத்துலலாம் வந்து நாங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது பீ வண்டுன்னு பார்த்திருப்போம். பீ வண்டு நீங்கலாம் பார்த்திருக்கீங்களா? சின்ன வயசுல இருக்கிறவங்க பார்த்திருக்க முடியாது. வயசானவங்க பார்த்திருப்பாங்க. எப்படின்னா, அப்பல்லாம் நம்ம டாய்லெட் போறதுன்னா காட்டுக்கு தான் போணும். இது மாரி டாய்லெட் கிடையாது. யூரோப்பியன் டாய்லெட்டோ அல்லது வீட்ல இருக்கிற டாய்லெட்ஸோ கிடையாது. கிராம வாழ்க்கைலாம் எப்படின்னா, ஒரு காட்டு பக்கம் ஒதுங்கி உட்காந்துட்டு வருவோம். அப்ப அந்த மாரி காட்டு பக்கத்துல போய் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் டாய்லெட் போயிருப்பாங்க. உடனே ஒரு வண்டு வரும். வண்டு அதுல அது என்னமோ கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டோ, அல்லது அந்த மண் உருண்டைய கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டோ அப்படியே உருட்டும். அந்த வண்ட கவனிச்சீங்கன்னா, நாம உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு கவனிச்சோம்னா, அந்த வண்டு என்ன பண்ணும்னா, வளவளப்பான ஒரு பொருள கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு, அத மண்ணுல உருட்ட ஆரம்பிச்ச உடனே, அந்த மண் உருண்டை அப்படியே பெருசாகும். அப்ப அத உருட்டிக்கிட்டு, உருட்டிக்கிட்டு போக, போக அந்த மண் உருண்டை வந்து அப்படியே ஈரப்பதத்துல பட்டு, பட்டு, பட்டு அந்த உருண்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே வர்றத நம்ம கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணோம்னா தெரியும். ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் நின்னு அந்த வண்டு என்னதான் பண்ணுது அப்படின்னு கவனிச்சோம்னா, அந்த மண்ண உருட்டி, உருட்டி, உருட்டி அந்த மண் உருண்டைய அழகா ரவுண்டா பண்ணி, பெருசு பண்ணி தள்ளிக்கிட்டே போகும் அந்த வண்டு. இந்த மாரி வண்டெல்லாம் இருக்கு. அது நீங்க பிராக்டிகலா பார்த்தா தெரியும். அப்ப அந்த மண் உருண்டைய அது உருட்டி, உருட்டி எப்படி பெருசு பண்ணுதோ, இது மாரி இந்த கிரகங்கள் உண்டாச்சு அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் சொல்றோம். எவ்வளவு ஒரு அபத்தமான விஷயத்த சொல்றோம். அப்படி அத உருட்டிக்கிட்டு போயி இந்த வண்டு வந்து பெருசு பண்றதுக்கு ஒரு அடித்தளம் என்ன இருக்கு? மண் இருக்கு. அத நம்ம ஏத்துக்கலாம். மண் இருக்கு. அதனால மண்ண உருட்ட, உருட்ட மண் ஒட்டிக்கிட்டே வருது. அது பெருசாகிட்டே வருது. அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம். ஆனா இந்த ஸ்பேஸ்ல ஒண்ணுமே இல்லையாமா, ஏதோ ஒரு சில
விஷயங்கள் வந்து அதுல பட்டு, பட்டு, பட்டு அது அப்படியே உருண்ட பெருசாச்சாமா. அப்படிதான் பூமி உருவாச்சாமா. அப்புறம் என்ன ஏதோ சில விஷயங்கள் பட்டு, பட்டு, பட்டு அப்படியே பெருசாயி அந்தந்த விஷயங்கள் பெருசாச்சு. இப்படிதான் இந்த கிரகங்கள் எல்லாம் அங்கங்க இருந்தது. அப்புறம் ஏன் இந்த கிரகங்கள் எல்லாம் ரவுண்டா இருக்கு? அப்படியே அது சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால ஷேப் ஆயிடுச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பிக் பேங் தியரில வெடிக்கும்போது அது தாறுமாறா தான் இருந்தது. அதாவது கோணல் மாணலா இருந்தது. அந்த அணுக்கள் வெடிச்சதுல. அது வந்து திருப்பி நாளடைவுல அந்த ஸ்பேஸ்ல சுத்திக்கிட்டே இருந்து, அது 1 நாள் 2 நாள் நடக்கல. பல்லாயிரக்கணக்கான, பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு இருந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அப்படியே மாற்றம் நடந்து, இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொல்றான். இத வந்து அறிவியல் படிக்கிறோம். நம்ம ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். இந்த விஷயத்த சொன்னவன்லாம் ஃபாரின் ஆத்தர்ஸ் தான். ஃபாரின் சயன்டிஸ்ட் தான். அதுதான் நம்ம மெக்காலே எஜுகேஷன் தான். இத தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த எஜுகேஷன் விஷயம் வந்து டோட்டல் ஃபால்ஸ். ஏன்னா, அப்படியெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன் இல்லன்னா, இவன் சொல்ற இந்த உலகமே இல்லங்கிறது தானே நம்ப பாடம். நம்ம பாடம் என்னன்னா, மைண்ட் தான் இத கிரியேட் பண்ணி ரவுண்ட்ல இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்துல இந்த உலகம் தட்டைன்னு கூட சொன்னவனுங்க இருக்கானுங்க. அதுக்காக தான் கலீலியோவோ யாரோ ஒருத்தன் வந்து இந்தியாவுல வந்து இந்த உலகம் தட்டையா இருக்கா, இல்ல ரவுண்டா இருக்கான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண வந்துட்டு போனான். அப்புறம் ஒரு சிலர் வந்து அந்த மாரி ஆராய்ச்சி பண்ணவங்கள கொலை பண்ணிட்டாங்க. அந்த கிறிஸ்டியானிட்டி பீப்பிள்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது மத விரோதமா இவன் பேசுறான். இறைவனுடைய படைப்புல இது தட்டையா தான் பூமி இருக்குது. இவன் எப்படி இறைவனுடைய படைப்ப வந்து உருண்டைன்னு சொல்லலாம்? அவன கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டு அவன அந்த காலத்துல கொல்ட்டாங்க. அது நல்ல அவன் பேர் வரல எனக்கு சயின்டிஸ்ட் நேமு. அவனும் இத கண்டுபிடிச்சு சொன்னான். ஆனா இவனும் குழப்புறான், அவனும் குழப்புறான். 2 பேருமே முட்டாளுங்க தான். ஏன்னா இந்த அளவுக்கு டெப்த்தா நம்முடைய ரிஷிகள் அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணல. இவன் உலகம் இருக்குதுங்கிற நம்பிக்கையில இவன் உருண்டைங்கிறான். அவன் உலகம் இருக்குங்கிற நம்பிக்கையில அது தட்டைங்கிறான். ஆனா தட்டையோ, உருண்டையோ உண்மையில இங்க அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுது? நீ இருக்கிறதுனால தான் உலகமே இருக்குதுன்னு சொல்லுது. அது உன்னுடைய மனதுல அத நீ ரவுண்டா பார்த்தா ரவுண்டா தெரியும். தட்டையா பார்த்தா தட்டையா தெரியும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப நம்ம பார்க்கிற பார்வையில அந்த உலகம் அப்படி தெரியுது. இவ்வளவுதான் விஷயம். இத வந்து நம்முடைய அத்வைத வேதாந்தம் ஆழமா புரிய வைக்க பாக்குது. இத புரிஞ்சுக்கிறவங்க எத்தன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் நான் சொன்ன மாரி பகவத்கீதை காலத்துல 1000ல் ஒருவன். பகவத்கீதை அப்படிதான் சொல்லும். சகஸ்ரத்துல ஒருத்தன் வருவான்னு சொல்லுவான். அந்த ஸ்லோகம் மறந்துட்டேன். ஆனா நாம இன்றைக்கு கணக்குல பார்த்தா 1000ல் ஒருவன் கூட இல்ல. கோடியில ஒருத்தன் தான் இருக்கு. ஒருத்தனுக்கும் புரிதல் கிடையாது. ஒரு நாலேட்ஜும் கிடையாது. எல்லாம் இந்த சயன்ஸ படிச்சு, படிச்சு இந்த மெக்காலே எஜுகேஷன் படிச்சு, படிச்சு சுய அறிவை இழந்துட்டாங்க. சுயமா சிந்திக்க கூட தெரியாது. யாராவது ஒருத்தர் சொல்றது தான் பார்க்கணும். அப்படிதான் பழகணுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இப்ப இனிமேல் வர்ற யூத் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, சுயமாவே சிந்திக்க மாட்டாங்க. இப்ப நாம கூட ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சிந்திச்சோம். இனிமேல் எல்லாம் ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சுல்ல. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா உடனே போய் அந்த ஆன்லைன்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல போயி, நாளைக்கு நான் சாப்பிடலான்னு இருக்கேன். இட்லி சாப்பிடலாமா? தோசை சாப்பிடலாமான்ட்டு அதுகிட்ட கேட்டீங்கன்னா, அது சொல்லும். உங்க உடம்புக்கு தோசை நல்லா இருக்கும். நீங்க இத இப்படி சாப்பிட்டு பாருங்க. அது இவ்வளவு அருமையா உங்களுக்கு வேலை செய்யும். இவ்வளவு கலோரிஸ் வந்து உங்க உடம்புல ஏறும். அப்படின்னா கால்குலேஷன்லாம் போட்டு, தோசையில இவ்வளவு கலோரிஸ் இருக்கு. இட்லியில இவ்வளவு கலோரிஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு எவ்வளவு கலோரிஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லுங்க. நான் உடனே உங்களுக்கு ஐடியா தரேன்னு சொல்லும். அந்த ஏஐ. உடனே இவன் எனக்கு வந்து இத்தனை கலோரிஸ் தேவைன்ன உடனே அதுக்கான மெனு குடுத்துரும். அந்த ஏஐ டெக்னாலஜி, கம்ப்யூட்டர். அப்ப இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து போயிடுச்சா, அப்ப இனிமேல் மனிதன் என்ன பண்ணுவான்? கம்ப்யூட்டர் கேட்டு கேட்டு தான் வாழப் போறான். இனிமேல் சுயமா சிந்திக்கிற மனிதர்கள் பார்க்கவே முடியாது. இனிமேல் வர்ற ஜெனரேஷன்ல. நம்ம குழந்தைங்க பெக்கிற பேரன், பேத்திங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா, சுய சிந்தனையோடு வாழ மாட்டாங்க. மற்றவர்களால் ஆட்டி வைக்கக்கூடிய மட்டத்துக்கு வந்துருவாங்க. அப்படிதான் வரப்போகுது. ஏன்னா நம்மளே அப்படித்தானே அடிமையாய் கிடக்கிறோம். அப்புறம் அவங்க இன்னும் மகா அடிமைகளா மாறுற மாரி தான் ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கு செக்டார்லாம் அப்படித்தானே ஆயிடுச்சு. நெறைய ஐடி செக்டாரோ, மற்ற ஃபீல்ட் எல்லாம் நீங்க பாருங்க. எல்லாமே ஒரு அடிமை வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. யாருமே சுயமா சிந்தனை பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாயிடுச்சு. அப்ப எதனால அப்படின்னா, இந்த மாதிரி கல்வி கிடைக்காததுனால. அப்ப இது எவ்வளவு ஒரு மூடத்தனமான விவாதங்கள வந்து அந்த காலத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். அப்படிங்கிறத வித்யாரண்யர் போன்ற மகான் ஞானிகள் வந்து அரசாங்கத்துக்கும், ஆளக்கூடிய மன்னர்களுக்கும் இத புரிய வச்சு, அவர்களையும் நம்ம நாட்ட நல்ல நிலையில கொண்டு வரணும்னு முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். அதத்தான் ஜனகருடைய வாழ்க்கை வரலாற பார்க்கிறோம். அஷ்டாவக்ரருடைய வாழ்க்கை வரலாற பார்க்கிறோம். ஏன்னா, ஏன் மகான்களும், ஞானிகளும் மன்னர் இடத்துல வராங்க? மன்னர்கள்கிட்ட வர வேண்டிய அவசியம் என்ன? மக்களை மாற்ற வேண்டுமானால் அதற்கு பவர் வந்து மன்னன் கிட்ட தான் இருக்கு. ஒரு தனி மனிதன் மாற்ற முடியாது. மன்னன் வந்து அத புரிஞ்சுக்கிட்டான்னா, அதை மக்களிடத்துல அவன் எளிமையா கொண்டு போய் சேர்த்துவான். மக்களும் அத ஏத்துக்குவாங்க. தனிப்பட்ட மனிதன் சொன்னான்னா, ஒரு 4 பேர் கேட்பான். அவ்வளதான். அந்த ஒட்டுமொத்த நாடு கேட்காது. அப்ப ஒட்டுமொத்த நாட கேட்க வைக்கணும்னா, அது நாடாளும் மன்னர்கள் தான் எளிதாக சாத்தியப்படுத்த முடியும். அதை வச்சு தான்
நம்முடைய ரிஷிகள் எல்லாம் மன்னர்களோட சார்ந்து அவங்களோட சில காரியங்களை வச்சு சாதிச்சுட்டாங்க. அப்படி நம்ம மன்னர்களோடு சேர்ந்து சாதனை செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சில நயவஞ்சகர்களும் அந்த காலத்துல இருந்தாங்க. அப்படிதான் நம்முடைய சனாதன தர்மத்துல வந்து சைவ சமயமும், சமண சமயமும் சண்டை போட்ட காலம் இருந்தது. அது வரலாற்று சம்பவம். அது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது யாரெல்லாம் வந்து மன்னன் அதாவது சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் வந்து மன்னன கைக்குள்ள போட்டாங்களோ, அவங்க வந்து சைவம் உயர்ந்ததாக மாத்திக்கிட்டாங்க. சிவபெருமான் தான் பெரிய கடவுள் அப்படிங்கிற மாரி கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு, அந்த மன்னனுடைய மெஜாரிட்டிய வச்சு, மன்னனுடைய ஆதிக்கத்தை வச்சுக்கிட்டு, அதுக்கான நூல்களை இயற்றுவதும், அதற்கான விஷயங்கள மக்களிடத்துல கொண்டு வந்து சேர்த்துவதும், அந்த பவர வச்சு பண்ணாங்க. அப்ப அவங்க அந்த பவர வச்சு என்ன பண்ணிட்டாங்க? அத எதிர்த்தவங்கள மன்னன வச்சே கொன்னுட்டாங்க. அதுதான் சமணர்கள கொன்னது. கழுவேற்றம் செய்தது. சமணர்கள பூரா தூக்கிலிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு புரட்சி நடந்தது ஒரு காலத்துல. அது வந்து மத பிரச்சனையினால நடந்தது. அதாவது நீ பெருசா, நான் பெருசாங்கிற வேற்றுமையினால அந்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவம் நடந்தது. இந்த சைவர்களும் அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதே மாரி வைணவர்களுக்கும், சைவர்களுக்கும் சண்டை வந்தது. அப்படி சண்டை வந்ததுனால தான் ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கத்த விட்டு ஓடி போயிட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவரு கர்நாடகால போய் தங்கி இருந்த இடம் வந்து இன்னைக்கு அங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அங்க ஒரு நரசிம்மருடைய கோயில் இருக்கு. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த டாபிக் எல்லாம் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். புதுசா வந்தவங்களுக்காக இதெல்லாம் சொல்றேன். அப்ப எதுக்காக இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, எல்லா காலத்திலயும் வந்து மூடர்களும், முட்டாள்களும் இருப்பாங்க. ஆனா அவர்கள் வந்து தன்னுடைய பவர வெளிப்படுத்துவதற்கு பவர்ஃபுல்லான ஆட்கள கைக்குள்ள வச்சுக்குவாங்க. அப்படி வச்சுக்கிட்டா தான் அவங்க ஆதிக்கம் பண்ண முடியும். ராஜ்யத்த ஆள முடியும். அக்கிரமத்த நாட்டுல விதைக்க முடியும். அது அரக்கர்களுடைய ஆட்சி. அதே நல்லவர்கள் கையில ராஜ்யம் வந்துட்டா, அவங்க நல்லவர்கள் வந்து தேவர்கள் ஆட்சியா மாத்துவாங்க. அப்போ நம்மளுடைய நாட்டுல நல்லதெல்லாம் நடக்கும். நல்லவர்கள் வருவாங்க. அப்பதான் இந்த சாஸ்திரங்களும், வேதங்களும் மக்களிடத்துல குடுக்கப்படும். அப்ப இது மாரி எல்லா காலத்திலயும் இந்த 2மே மாறி, மாறி இருந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த 2 காலங்கள்லயும் இந்த 2யும் பொருட்படுத்தாம சமமா வாழ்ந்த, சாஸ்திரத்தை கற்றுணர்ந்த சாதுக்களும் நெறைய பேர் இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. அவங்க மூலமா தான் நம்ம இந்த சனாதன தர்மம் அழியாம இன்றைக்கு வரைக்கும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்ப எல்லா காலத்திலயும் சமமாக வாழ்கின்ற மனிதர்கள்ல நாம வரணும். அதுக்காக சொல்றேன். நான் எதுக்காக இந்த பாயிண்ட் எல்லாம் இங்க எடுத்து சொல்றேன் அப்படின்னா, அதாவது காலங்கள் மாறலாம், மக்களுடைய மனோபாவம் மாறலாம். அதனால உலகங்கள் மாறுபட்டது போல தெரியலாம். ஆனா இந்த அத்வைத ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க உயர்வு, தாழ்வு கிடையாது. இங்க உண்மை, பொய் கிடையாது. இருப்பது இருப்பு மாத்திரமே. அதனால இந்த இருப்பு தான் நான் என்று தன்னுள் உணர்கின்ற அந்த உயர் பரிமாண அறிவு நிலையை அடைவதற்கான ஒரு அரிதான உடல் தான் மனித உடல். அரிதான மனசு தான் மனித மனம். அதாவது அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாணத்துல. அப்ப அத நாம வந்து இங்க இந்த மாரி சாஸ்திரங்கள உள்வாங்கி நம்மை நாம் உணர்கின்ற நிலையில நமக்கு எல்லாம் புரிய வந்துரும். அப்போ நாம என்ன ஆயிடுவோம்? பேலன்ஸ் ஆயிடுவோம். நம்ம அரக்கனாவும் போமாட்டோம், தேவனாவும் போமாட்டோம். உண்மை நிலை இதுதான் அப்படின்னு உணர்ந்து அங்க இருப்பது இருப்பு மாத்திரம் தான் அப்படின்னு நம்ம எப்போ நம்முடைய தனித்துவ அகங்காரத்தை இழக்கிறோமோ, அந்த நான் அப்படிங்கிற ஒரு ஈகோ எப்போ டெஸ்ட்ராய் ஆகுதோ, அன்றைக்கே நாமளே பரமாத்மாவா மாறிடுறோம். அதுக்கப்புறம் நமக்கு பிறப்பு, இறப்பு கிடையாது. ஏன்னா, அந்த பரமாத்மாங்கிற நிலையில அங்க கான்ஷியஸ்னஸ் மட்டும் தான். அங்க மைண்டே இல்ல. வேற எத செய்ய உள்ள வந்தாலும், அங்க மைண்ட் இல்லாம செய்யவே முடியாது. இந்த உலகத்துல மைண்ட் இல்லாம வாழவே முடியாது. அப்ப மைண்டுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வர்றதுனால தான் நமக்கு இவ்வளவு பாதிப்புகளுக்கும், பிரச்சனைகளுக்கும் ஆளாகுறோம். இந்த மைண்டே நமக்கு இப்போ பாசிட்டிவாவும் செயல்படும், நெகட்டிவாவும் செயல்படும். மனித உடல்ல இந்த மைண்ட யார் ஒருத்தன் பாசிட்டிவா மாத்தி, அதாவது தனக்கு சாதகமாக இந்த மைண்ட டியூன் பண்ணி, இது போன்ற உயரிய அத்தியாத்ம ஞானங்கள உள்வாங்கி, விவேகத்தால விழிச்சுக்கிறானோ, அவன் மனம் கடந்த அந்த தூய அறிவாக மாறி விடுகிறான். ஏனென்றால் அவனுக்கு இந்த மனம் கடந்த அறிவு மட்டும் தான் இருக்குது. இங்க மனம்ங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்ல அப்படின்ட்டு மனதை தன்னுடைய அகங்கார மனதை இழந்து விடுகிறான். அங்கதான் மனிதன் வந்து புனிதன் ஆகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். இத சொல்றதுக்கு தான் இந்த சாஸ்திரத்துக்கு இவ்வளவு விளக்கங்கள் எல்லாம் குடுத்துக்கிட்டே இருக்கு. அது இந்த இடத்துல இதையும் அவர் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இவ்வளவு கருத்துக்கள் எடுத்து கொண்டு வராரு. ஏன்னா இந்த நூல் வந்து மற்ற மதங்களையும் உள்ள கொண்டு வந்து புரிய வைக்கணும். நம்ம எடுத்த உடனே இப்போ சைவ சித்தாந்தம் ஒருத்தன் உயர்ந்ததுன்னு சொல்றான்னா, அத அப்படியே ஒருத்தன் நம்பக்கூடாது. அது மாரி இப்ப நாம வந்து அத்வைத வேதாந்தம் தான் உயர்ந்ததுன்னு சொல்றோம்னா, அத அப்படியே நம்ம நம்பக்கூடாது. ஏன் நம்பக்கூடாது அப்படின்னா, விசாரணை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய உண்மை தன்மையை உள்வாங்கிக்கணும். ஒருத்தர் சொல்றத அப்படியே கேட்றக்கூடாது. அதுக்கு வித்யாரண்யர் வச்சிருக்கிற டெக்னிக் என்ன அப்படின்னா, இப்ப நான் சொல்றத நீ அப்படியே ஏத்துக்காத. நீ வந்து சமணர் என்ன சொல்றாங்கன்னு கேளு.
தெரியலன்னா நானே சொல்றேன். சமணன் இப்படிதான் சொல்றான். அப்புறம் புத்த மதம் என்ன சொல்லுது? தெரியலையா? நானே சொல்றேன். புத்த மதம் இததான் சொல்றான். அதே மாரி அணுவாதிகள் என்ன சொல்றாங்க? இப்படிதான் சொல்றாங்க. அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து இங்க சுட்டிக் காட்டுறாங்க. அப்ப நமக்கு தெரியாத விஷயங்கள கூட இங்க எடுத்து நமக்கு அத சொல்லி புரிய வச்சு மேல்நிலை பரிமாணத்துக்கு கொண்டு போறாங்க இல்லையா? அதுதான் மைண்ட் வந்து அப்டேட் ஆகுறதுன்னு நான் சொல்றேன். நான் இன்றைக்கு உங்களுக்கு புரியிற மாரி பாஷையில சொல்றேன். ஏன்னா இன்னைக்கெல்லாம் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வந்துருச்சு இல்லையா? நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல என்ன சொல்றோம்? அப்டேட் ஆகுது. மொபைல் ஃபோன்ல வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகுது. அது அப்டேட் ஆயிட்டா மொபைல் ஃபோன் நல்லா இயங்குது. அது அப்டேட் ஆகலன்னா, அது அப்படியே தடுமாறுது, ஹேங் ஆகுது. அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுகிட்டு பேசுறோமோ, அதே மாரி தான் நம்ம மைண்டும் அப்டேட் ஆயிட்டா அந்த ரியாலிட்டிய புரிஞ்சுக்கும். இல்லன்னா ஹேங் ஆகும். கன்ஃப்யூஸ் ஆகும். அதுல தான் ப்ராப்ளம். அதுக்கு டெக்னாலஜி எப்படி நமக்கு கை குடுக்குதோ, அது மாரி நம்முடைய உடலும், மனசும் ஒத்துழைக்கணும். ஒத்துழைச்சா நம்ம அந்த நிலைக்கு போகலாம். அப்ப இங்க விசாரத்த இந்த மாரி நீங்க பண்ணணும்னு சொல்றாரு. உடல் வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டது. மனசு ஒரு எல்லைக்கு உட்பட்டது. எண்ணமும் எல்லைக்குட்பட்டது. அப்போ இந்த நிலையில நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்னுணர்வு இருக்கு நம்ம இடத்துல. அந்த நான் இருக்கிறேன்ங்கிற நம்மிடத்துல இருக்கிற அந்த தன்னுணர்வுக்கு ஒரு எல்லை இருக்கிறதா? அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க சுய விசாரம் பண்ணி பாருங்க. நான் இருக்கிறேன் அப்படிங்கிற என்னிருப்பை நான் உணர்கின்ற என்னுடைய தன்னுணர்வுக்கு ஒரு எல்லை இருக்கிறதா? அந்த எல்லைய நீங்க ஏதாவது அளவீடு செய்ய முடியுமா? அது ஒரு கை அளவு தான் இருக்கு. ஒரு மூளை அளவு தான் இருக்கு. இந்த அளவுக்கு சிறியது, பெரியதுன்னு ஏதாவது ஒரு பரிமாணத்த அதுக்கு உண்டு பண்ண முடியுமான்னா, கிடையவே கிடையாது. அதுதான் இங்க சொல்றாரு. ஆகாசவத் சர்வகதஹா. இங்க உபனிஷத்து அத சுட்டிக்காட்டுற விஷயம் என்ன அப்படின்னா, அணுவாதமும், மத்தியமவாதமும் ஆராயப்பட்ட பின், வேதாந்த சித்தாந்தம் என்ன கூறுகிறது என்றால், ஆத்மா அணுவும் அல்ல, உடலளவு உடையதும் அல்ல. அது எங்கும் எதிலும் வியாபித்திருக்கின்ற அந்த நிலையை நீங்கள் ஒரு அளவீடுக்குள் கொண்டு வரவே முடியாது. அதற்கு பகுதிகள் இல்லை. அதனால் அது அழிவற்றது அப்படின்னு இந்த ஸ்ருதியினுடைய முக்கிய விஷயத்தை எடுத்து இங்க புரிய வைக்கிறாங்க. அது உதாரணத்துக்கு அது எங்கும் எதிலும் வியாபித்திருக்கின்ற மிக பெரியது என்று சொல்வதற்கான உங்களுக்கு புரியக்கூடிய விஷயம் என்ன? ஆகாயத்த எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஆகாயத்த சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. இப்ப நானு அது மிக பிரம்மாண்டமானது, பெரியதுன்னு சொன்னா, உங்க மைண்ட் எதோட கம்பேர் பண்ணும்? அப்படி ஒரு பொருள் இருக்கா? அப்படின்னு தேட ஆரம்பிக்கும் உங்க மைண்ட். இப்ப நான் பேனா சைஸ்ல இருக்குன்ன உடனே உங்க மைண்ட் பேனாவ ரெகக்னைஸ் பண்ணிட்டு, ஓகே அந்த சைஸ் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லும். ஆனா நான் வந்து அது பெருசு அப்படின்னா, அது எவ்வளவு பெருசுங்க? அது யானை சைஸ் இருக்குமா? இல்ல பெரிய ஒரு விமானம் சைஸ் இருக்குமா? அப்படின்னு கேள்வி மேல கேள்வி எழுந்திருக்கும். பெருசுன்னு நம்ம காமனா சொல்லிட்டோம்னா. அப்ப அப்படி சொல்லாம, நீங்க என்ன பெருசுன்னு நெனைக்கிறீங்க? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்பேஸ் பெருசா இருக்குமா? அத கம்பேர் பண்ணிக்கங்கங்கிறோம். ஏன்னா உங்களுக்கு புரியறதுக்காக ஸ்பேஸ கொண்டு வரோம். உடனே அந்த ஆத்மாவே ஸ்பேஸ் தாங்கிற முடிவுக்கும் போக வேண்டியது இல்ல. இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக, புரிதலுக்காக ஒரு ஓமானத்த வச்சுக்கிறோம். அந்த ஸ்பேஸ்ல எல்லாமே இருப்பது போல, அந்த ஆத்மாவின் இடத்துல எல்லாம் இருக்குது. அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள உங்களுக்கு இந்த இடத்துல ஒப்பீடு செய்றோம். அதனால நம்ம வந்து உண்மையிலேயே ஸ்பேஸ் இருக்கா? யுனிவர்ஸ் இருக்கான்னா, நீங்க இந்த மாரி வந்து இந்த அத்வைத வேதாந்தத்துக்குள்ள வந்து உங்களுக்குள்ள சுய விசாரம் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கிறதுனால இதெல்லாம் இருப்பது போல தெரிகிறது. ஆனால் நீங்க விருப்பப்பட்டா கொண்டு வரலாம். வேண்டான்னா உங்களுக்குள்ளேயே அத மறைச்சுக்கலாம். அதாவது மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தினுடைய விதைக்குள்ள ஒண்ணுமே இல்ல. விருப்பப்பட்டா அந்த விதைய கொண்டு போய் பூமிக்குள்ள பஞ்சபூதத்தோட நீங்க இணைச்சிட்டீங்கன்னா, பஞ்சபூதத்துக்குள்ள அந்த விதை சேர்ந்த உடனே அங்க நீர், காற்று, நெருப்புங்கிறது அந்த பூமியினுடைய சூடு, மண்ணு அப்படிங்கிற 5 பூதங்களும் அந்த விதையோட சேரும். சேர்ந்த உடனே அந்த விதையானது விருட்சமா மாறி, பிரம்மாண்டமான கிளைகள், இலைகள், காய்கள், கனிகள், பூக்கள் எல்லாமே குடுத்துரும். ஆனா அத நீங்க பஞ்சபூதங்களுக்குள்ள சேர்க்கலன்னா, அந்த விதைக்குள்ள ஒண்ணுமே இல்ல. அப்படியே சும்மா இருக்குது இல்லையா? அது மாரி தான் இங்க ஆத்மா இருக்கு. அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஒண்ணும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா, நம்ப வந்து ஜீவிதம்ங்கிற இந்த மனித உடலுக்குள்ள வந்தா, பஞ்சபூதம் நமக்குள்ள வந்துருது இல்லையா? அத வச்சு தான் நம்ம இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகத்த உண்டு பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து அந்த விதையிலிருந்து வந்த விருட்சம் போல, இங்கு மனதிலிருந்து உண்டானது இந்த உலகம். அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மைய வேதாந்த சாஸ்திரம் மட்டும் தான் சொல்லும். வேற எந்த சாஸ்திரமும் சொல்லாது. ஏன்னா, விதையிலிருந்து விருட்சம் வந்தத நீங்க எப்படி நம்ப முடியுது? பஞ்சபூதத்துக்குள்ள சேர்த்துனா, கண்டிப்பா விதையிலிருந்து விருட்சம் உருவாகும். ஆனா, சேர்த்தாத வரைக்கும் அது அப்படியே தானே கிடக்கும். அது மாரி ஆத்மா வந்து இந்த மாரி பஞ்சபூதம்ங்கிற இந்த மாயையோட சேர்ந்தா உலகம் வந்துரும். சேரலன்னா உலகம் வராது. அப்ப நீங்க இங்க என்ன பண்ணணும்? உண்மையான ஆத்மாவுக்கு உலகம் தேவையில்ல. அது தன்னுடைய சுயத்துல அப்படியே இருக்கும்.
உலகம் வேண்டும்னா நீங்க மாயையோட சேரணும். சேர்ந்து இந்த உலகத்த நீங்க அனுபவிக்கலாம். ஆனா, உங்களுடைய உண்மை தன்மையை மிஸ் பண்ணிடக் கூடாது. இப்ப அந்த விதை வந்து ஒன்றுமே இல்லாம ஒரு சூன்யமா தான் இருக்கு. அது பஞ்சபூதங்களோடு சேர்ந்த உடனே அதிலிருந்து இலைகள், கிளைகள், பூக்கள், காய்கள், கனிகள் என்ற பிரம்மாண்ட ஆலமரம் உருவாக்கப்படுது. உருவாக்கப்பட்டாலும் அதனுடைய மூலம் என்ன? விதை தான். அப்ப அந்த விதையை நோக்கி தான் மீண்டும் அது திரும்புது பாருங்க. இங்க பியூட்டி என்னன்னா, விதையிலிருந்து உண்டான ஆலமரம் மீண்டும் விதைகளைத்தான் உண்டு செய்கிறது. வேற என்னத்த செய்யுது? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. விதையிலிருந்து உண்டான ஆலமரம் மீண்டும் விதையைத்தான் உண்டு செய்யும். அப்ப என்ன பண்ணுதுன்னா, அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட தடிமனான மரமா மாறும். அதுல வந்து இலைகள், கிளைகள் எல்லாம் விடும். ஆனா கடைசியில ஒரு பூ விட்டு, ஒரு காய் விட்டு, கனியாயி, அதுக்குள்ள ஒரு விதையாகும் பாருங்களேன். அந்த விதை மீண்டும் அடுத்த ஆலமரத்துக்கான ஆதாரமா இருக்கிறத எப்படி அது தன்னுடைய மூலத்துக்கே மீண்டும் திரும்பி காட்டுதோ, அது மாரி இங்க நம்முடைய அறிவு பரிமாணத்திலயும், இங்க உண்மையான மூலம் என்னன்னா, ஆதி மூலமாகிய பிரம்மம் தான். அப்ப பிரம்மம் தான் இருக்கிறது என்பதை நாம் எப்போது உணர முடியும்? அதுக்கான ஊடகமான இந்த உடலையும், மனதையும் கொண்டு பஞ்சபூதங்களுக்குள்ள நம்ம வந்து கலந்து, இந்த மாயைய நம்ம வச்சுக்கிட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஒரு அருமையான கருவி தான் இந்த மனித உடலும், மனசும். அது மாயையினுடைய விளையாட்டு. ஆனா இத நீங்க இப்படி புரிஞ்சுகிட்டு நீங்க உங்களுடைய ரியாலிட்டிக்குள்ள போயிட்டீங்கன்னா, இங்க படைப்பே இல்லங்கும்போது எங்கிருந்து உங்களுக்கு பிறப்பு இருக்கு? அப்பதான் உங்களுக்கு பிறப்பு வராது. ஏன்னா படைப்பே இல்லாத நிலை உங்களுக்கு அனுபவம் ஆகும்போது, அந்த படைப்புன்னு ஒண்ணு இருந்தா தானே அதுல நான் மனுஷனா பொறக்கிறேனா, எருமையா பொறக்கிறேனா, எலியா பொறக்கிறேனாங்கிற கேள்விக்கு இடம். அது இல்லவே இல்ல. இருப்பு மாத்திரமே இருக்குங்கிற நிலைப்பாட்டுல இங்க படைப்பே இல்ல. அப்ப எனக்கு வேலையும் இல்லை. இங்க வந்து எதையும் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்ல. அப்ப அவன் தான் மீண்டும் பிறக்க மாட்டான்னு வேதம் சொல்லுது இல்லையா? அந்த நிலை யாரால அடைய முடியும்? பிரம்மம் ஆயிட்டவன் பிறக்க மாட்டான். அந்த பரமாத்மாவா தன்னை உணர்ந்தவன் அந்த நிலைக்கு போயிடுவான். அது ஏன் அந்த நிலைக்கு போயிடுவான்? அவனே தான் அது. அவன் அந்த உணர்ந்த மறு வினாடி அவனுக்கு உலகம் மறைஞ்சிடும். அவன் மட்டும் தான் இருப்பான். அப்ப மற்ற விஷயங்கள்லாம் எப்படி? அது மாயையினுடைய விளையாட்டு. இப்படிதான் இங்க வேதம் சொல்ல வருது. ஆனா இது கொஞ்சம் உங்களுக்கு இப்ப எடுத்த உடனே புரிஞ்சுக்கிறது சிரமமா தான் இருக்கும். ஆனா அது விசாரம் பண்ணி, 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 பண்ணி நீங்க இதுல டெவலப் ஆக ஆகத்தான் உங்களுக்கு அந்த முன்னேற்றம் வரும். அது இன்னும் பேசுவாரு. இப்ப அடுத்து 87வது ஸ்லோகத்துல இன்னும் ஆத்மாவ பத்தியும், இந்த மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பத்தியும், சைத்தன்யம் எப்படி இருக்குது, இயல்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நெறைய விஷயங்கள் அப்படியே மேலோட்டமா சொல்லிட்டே வருவார். நான் உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாவே உடைச்சு சொல்லிட்டேன். அதாவது இவ்வளவு விவகாரங்கள் எடுத்து விவாதம் பண்றதெல்லாம் வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அதனாலேயே நெறைய பேர் இந்த புக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இவ்வளவு வேண்டியதில்ல. டைரக்ட்டா விஷயத்துக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு சிம்பிளா போயிடுவாங்க. பட் இருந்தாலும் நான் ஏன் உங்களுக்கு இந்த புக்ல இவ்வளவு டெப்த்தா போறேன் அப்படின்னா, இப்படியெல்லாம் அந்த காலத்துல ஆர்குமென்ட் நடந்திருக்கு. எத்தன பேர் இத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோடியில் ஒருத்தன் தான். அப்ப அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். அதுதான் மைண்டோட அப்டேஷன். அது அப்டேஷன் ஆக ஆகத்தான் அவங்களால புரிஞ்சுக்கவே முடியும். இல்லன்னா அத ஏத்துக்கவே முடியாது. அப்ப இந்த பாடம் 86வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்றேன். அடுத்த வகுப்புல 87 தொடருவோம். நாளை வகுப்புல பார்ப்போம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.